بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த அரபு மொழி வகுப்பில் இன்றைய வகுப்பானது 33வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, 2024 ஆண்டு 2025 ஆண்டு மாணவர்களுக்கு இணைந்து நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பில் புதிதாக இணைந்து கொண்ட மாணவர்கள் மாணவியர்கள் நாங்கள் அல் அரபியத்துல் நாஷியின் பாட புத்தகத்தின் முதலாம் பாகத்தை கற்றோம். அந்த பாடங்களுடைய ரெக்கார்டிங்ஸ் யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து அவற்றை பார்த்து விட்டு வருமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அதே நேரம் நாங்கள் சென்ற வாரம் தொடக்கம் இரண்டாம் அல் ஜுஸ்உஸ்ஸானி இரண்டாம் பாகம் அல்லது இரண்டாவது கிதாபு அதனை நாங்கள் கற்பதற்கு ஆரம்பித்தோம். எனவே சென்ற வாரம் நாங்கள் தாருஃப் என்ற இந்த பாடத்தை நாங்கள் படித்தோம். ஞாபகமிக்கும் தாருஃப், அப்படித்தானே? ஓகே, தாருஃப். அதில் வந்திருக்கின்ற பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வர சொன்னேன். பெரும்பாலும் செஞ்சிருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வகுப்பு வந்து அரபிக் பாடம், அரபிக் லாங்குவேஜ் பாடம், அரபிக் லிட்ரேச்சர் அல்ல, அரபி இலக்கியம் அல்ல, அரபிக் லாங்குவேஜ். ரைட், ஓகே, ரைட். இந்த வினாக்களுக்கு விடைகளை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? செஞ்சு கொண்டு வந்திருக்கிறா? உனக்கு கதைக்க கஷ்டமா தெரியானா? கதைக்க கஷ்டமா? அன்மியூட் பண்ண கஷ்டமா? இல்லை? ரைட், ஓகே, ரைட். இதில் நீங்கள் பாருங்க. ரைட், இதில் இப்போ சில கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு வந்து உண்மையிலேயே லேசாக எங்களுக்கு விட எழுதி கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணமாக இஸ்தபுதில் என்று வார கேள்விகள், மாற்றுக என்று வார கேள்விகளை பொறுத்தளவில் குறிப்பிட்ட அந்த சொற்களுக்கு மாற்றி மாற்றி போகலாம், சொற்களை மாற்றி மாற்றி போகலாம். இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த கருத்தை சரியாக விளங்கெடுத்து தான் நீங்கள் மாற்றுறதுக்கு பயிற்சி எடுக்கணும். இப்போ இதில் முதலாவது கேள்வியை பார்த்தோம் என்று சொன்னால், மஸ்மு தில்மீத் அல் ஜதீத், மஸ்மு அத்தில்மீத் அல் ஜதீத், புதிய மாணவருடைய பெயர் என்ன? நான் உங்களுக்கு அந்த பாட புத்தகத்துடைய PDF நான் ஒரு குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க இப்போ பெரும்பாலும் எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதே நேரம் நீங்க சில நேரம் புத்தகங்களை வாங்கி இருப்பீங்க. அப்ப கையில புத்தகங்களை வச்சு கொண்டு உங்களுக்கு விடைய சொல்லிட்டு போகலாம். ரைட், அப்ப இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க பார்க்க, மஸ்மு தில்மீத் அல் ஜதீத், புதிய மாணவரின் பெயர் என்ன? என்ன பேரு? இதை எழுதுனா நீங்களே எழுதலையா? இந்த வினாக்களுக்கு இப்படி எழுதுனா இல்லாட்டி எழுதலையா? இப்படி கதைக்க மாட்டீங்கன்னா ரைட், சரி. அப்ப வினாக்களுக்கான விடைகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க பார்த்து கொள்ளுங்கல்ல. இப்ப எனக்கு எப்படி விடைய சொல்றேன்னு விளங்கல்ல. ரைட், என்ன சொல்லிட்டு போகலாம். ஆனா நீங்களும் கதைச்சாத்தான் அரபிக் லாங்குவேஜ் பாடம் தானே, மொழி பாடம் பண்ண கொள்ள
ரெண்டு சைடாலையும் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் அழகா பாடத்தை கொண்டு போகலாம். என்ன ரைட்? ஓகே, எழுதிக்கிறோம் சரியா? ரைட், ஓகே, நானே சொல்லிட்டு போறேன். மஸ்மு தில்மீத் அல் ஜதீத், புதிய மாணவரின் பெயர் என்ன? அப்ப எங்களுக்கு வேணுமெண்டா இப்படி எழுத மேலும். மா என்பது என்ன என்ற கேள்விக்குரிய சொல்தானே. அப்ப இஸ்மு தில்மீத் அல் ஜதீத், புதிய மாணவரின் பெயர் என்று போட்டு அஹ்மத் என்று எழுதலாம். சரியா? ரைட். அல்லது அஹ்மத் என்று மட்டும் எழுத மேலும், பிரச்சனை இல்லை. அடுத்த மதா ஜா இலல் மദ്രസதி, பாடசாலைக்கு அவன் எப்போது வந்தான்? ஜா இலல் மദ്രസதி கபுல ஷஹ்ரின், ஒரு மாதத்துக்கு முன்னர் அவன் பாடசாலைக்கு வந்தான். ரைட். ஜா இலல் மദ്രസதி கபுல ஷஹர். மாதா யல்அபு தில்மீதுல் ஜதீத், புதிய மாணவர் என்ன விளையாடுகின்றார்? அப்ப யல்அபு தில்மீதுல் ஜதீது குரத்தல் கதம். யல்அபு அத்தில்மீதுல் ஜதீது குரத்தல் கதம், புதிய மாணவர் காற்பந்து விளையாடுகின்றார். சரியா? அல்லது ஹுவ யல்அபு குரத்தல் கதம், ஹுவ யல்அபு குரத்தல் கதம், அவர் காற்பந்து விளையாடுகின்றார் என்றுதான் மேலும். சரி, அப்ப இந்த கேள்விக்கான விடைகளை நீங்க செஞ்சு சரியா எழுதி இருந்தா நீங்க சரியா போட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்றதுக்கு வித்தியாசமா நீங்க ஏதாவது எழுதியிருந்தா நீங்க இத கரெக்ஷனை கேட்கலாம், டவுட்டாக கேட்கலாம், அல்லது நீங்க திருத்தி எழுதினா சரி. அடுத்து இந்த பயிற்சியை பாருங்க. சும்மா எழுதினா சரியா? அதுவும் ஷோர்ட்டா எழுதுறதானே, குரத்தல் கதம் என்று ஷோர்ட்டா எழுதுற பிழை இல்லை, விட வந்திருக்குது. ஆனா அவட அரபு மொழியில வரக்கூடிய கேள்வி, கடைசியா அந்த எக்ஸாம் பேப்பர்ல வரக்கூடிய கேள்வியில பூரண விடை தருக என்றுதான் வருது. அப்ப நாங்க ஆரம்பம் தொடக்கமே பூரணமாக விடை எழுதி பழகினா எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எந்த வினா வந்தாலும் பூரணமாக விடை எழுதலாம். சரியா? ஷோர்ட்டா எழுதி பழகினா எங்களுக்கு ஷோர்ட்டாத்தான் எழுதிப்படும். அப்ப சில நேரம் அது புள்ளிகள் குறைக்கப்பட காரணமாக அமையலாம். எனவே நாங்க அரபிக் லாங்குவேஜ் பாடத்துல அரபிக் லிட்ரேச்சர் மாதிரி அல்ல, பூரணமாக விடை எழுதுறது தான் மிச்சம் பொருத்தம். ரைட். அடுத்த பாருங்கோ, இதுல ஜா இலல் மதரசத்து கபுல ஷஹர், பாடசாலைக்கு அவன் ஒரு மாதத்துக்கு முன்னர் வந்தான். அப்ப அந்த இடத்தை மாத்தி மாத்தி போடுற இல்லையா? ஜா இல சவுதியத்து கபுல ஷஹர், அவரை உஸ்புஅன் சந்திக்கிற, வாரம், கிழமை. அப்ப ஜா இல சவுதியத்து கபுல உஸ்புஇன், ஒரு வாரத்துக்கு முன்னர் அவன் சவுதிக்கு வந்தான். அப்ப நீங்க சொல்லுங்க பார்க்க, அல் பைத் என்ற கருத்து வீடு எப்படி வரும்? குயிக்கா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொன்னா அடுத்த பகுதி போய்கிட்டே இருக்கலாம். சொல்லுங்கப்பா. அல் பைத் அப்ப எப்படி வரும்? ஜா சும்மா ஸ்கிரீனை பார்த்து சொல்லுங்க. நீங்க எழுதலாட்டும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு விளங்கும் தானே. நீங்க ஸ்கிரீனை பார்த்து சொல்லுங்க. ஜா சொல்லுங்க. யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிற சொல்லுங்க. ஜா இலல் பைத்தி கபுல உஸ்புஇன். சரியா? ஜா இலல் பைத்தி கபுல உஸ்புஇன். ரைட். ஒரு வாரத்துக்கு முன்னர் வீட்டுக்கு வந்தார். ரைட். அப்ப யோம் அண்டிக்குது, யோம் அண்டா நாள். இப்ப இதை சொல்லுங்க. ஜா இலல் பைத்தி கபுல யௌமின். ஜா இலல் பைத்தி கபுல யௌமின், ஒரு நாளைக்கு முன்னர் வீட்டுக்கு வந்தான். ரைட். அடுத்தது ஜா இலல் குவைத் கபுல யௌமின். கபுல யௌமின். ரைட். அடுத்தது ஓகே. ஜா இலல் குவைத் கபுல சாஅத்தின். ரைட், வெரி குட். ஜா இலல் குவைத்தி கபுல சாஅத்தின் அப்படின்னா கருத்து என்ன? ஜா இலல் குவைத் கபுல சாஅன்னா கருத்து ஒரு மணி, ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பாக. வெரி குட். ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பாக குவைத் நாட்டுக்கு வந்தார். குவைத் நாட்டுக்கு வந்தார். ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பதாக குவைத் நாட்டுக்கு வந்தார். அப்ப ஷஹரண்டா ஒரு மாதம், உஸ்பு அண்டா ஒரு வாரம், யோம் அண்டா ஒரு நாள், சா அண்டா ஒரு மணித்தியாலம். ரைட். அடுத்தது
جاء إلى الرياض جاء إلى الرياض قبل ساعة. வெரி குட். ஜாஅ இல ரியாதி கபல சாஅத்தின். ரைட். அடுத்தது جاء إلى الرياض قبل سنة. வெரி குட். அடுத்தது جاء إلى المدرسة قبل سنة. கபல சனத்தின். ரைட். அடுத்தது جاء إلى المدرسة கபல ஷஹரின். கபல ஷஹரின். ஓகே. அப்ப இந்த பயிற்சி வந்து இப்ப நாங்க அந்த சொல்ல மாத்திட்டு போனாலும் எங்களுக்கும் சொல்லேலுமாக இருக்க வேண்டும். உதாரணமாக வாப்பா வீட்டுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னால் வந்தார். ஜாஅ வாலிதி அல்லது ஜாஅ அபி இலல் பைத்தி கபுல சாஅத்தின். உதாரணமாக என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னர் வந்தார். அப்ப ஜாஅ அஹி இலல் பைத்தி கபுல யௌமின் அந்த சொல்லேலுமாக இருக்க வேண்டும். ஆசிரியர் பாடசாலைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் வந்தார். ஜா அல் முதாரிசு இலல் மதரசதி கபல உஸ்புஇன். வழங்கினா. அப்ப இந்த வாக்கியத்தை நாங்க சரியாக அமைக்கிறதுக்கான பயிற்சி எடுத்தா இந்த அமைப்பில் எங்களுக்கு சொல்ல ஏழுமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்பால தான் நிற்குது. பெண்பாலண்டு வரக்கொள்ள ஜாஅத் தண்டு வரும். ஜாஅத். அப்ப ஆண்பால வந்து இருக்கிறதால எல்லாமே ஜான்னு வந்திருக்குது. சரியா? ரைட். ஓகே. அடுத்தது நாங்க இதை பார்த்தோம். சனா ஹல் தாரிஃபு ஹாதா தில்மீத். அப்ப ஆண்பால வரக்குள்ள ஹல் தாரிஃபு ஹாதா தில்மீத் இருக்குது. பெண்பால மாத்திர சந்தர்ப்பத்துல ஹல் தாரிஃபு ஹாதிஹி தில்மீதா. ஹாதிஹி ஹாதா வந்து ஹாதிஹி என்று மாறும். ஹாதா என்பது இஸ்மு இஷாரா. ஏன்னா இது இவள் இவன் இது இவன் போன்ற கருத்துக்களை தரும். இப்ப மாணவன் ஆண்பாலா இருக்கிறதால ஹாதாண்டு வந்திருக்குது. அப்ப ஹல் தஅரிஃபு ஹாதா தில்மீத நீ இந்த மாணவரை அறிகிறாயா அல்லது உனக்கு இந்த மாணவனை தெரியுமா என்றுதான் அது. அப்ப பெண்பால வரக்கொள்ள ஹாதிஹி என்று வரும். ரைட். அப்ப இங்க அல் முதாரிஸ் சந்திக்குது. எப்படி வரும்? ஹல் தஅரிஃபு ஹல் தஅரிஃபு சொல்லுங்க. ஹல் தஅரிஃபு ஹல் தஅரிஃபு ஹாதல் முதாரிஸ். ஆனா ஹல் தஅரிஃபு ஹாதல் முதாரிஸ் நீ இந்த ஆசிரியரை அறிகிறாயா. அப்ப முதரிசாண்டு வந்த ஆசிரியை என்று வரக்குள்ள எப்படி வரும்? ஹல் தஅரிஃபு ஹல் தஅரிஃபு ஹாதிஹில் முதாரிசா. அல் வலதண்டு வந்தா ஹாதல் வலத. ஹல் தஅரிஃபு ஹாதல் வலத. அலிஃப்லாம் வந்தா இந்த நகரத்துல வரப்படா இஸ்மு இஷாராவுக்கு. அப்ப இந்த சிறுவனை நீர் அறிகிறீரா என்று வார. ரைட். பின் தண்டு வரக்கொள்ள எப்படி வார? ஹல் தாரிஃபு ஹாதிஹில் பிந்த. ஹல் தாரிஃபு ஹாதிஹில் பிந்த. பிந்தண்டா சிறுமி, வலதண்டா சிறுவன், பிந்தண்டா சிறுமி. அப்ப நீ இந்த சிறுமியை அறிகிறாயா என்று வார. அல் உஸ்தாத் இது எப்படி வார? ஹல் தாரிஃபு ஹாதல் உஸ்தாத். உஸ்தாத் அத்தாலிபா. ஹல் தாரிஃபு ஹாதிஹி தாலிபா. ஹல் தாரிஃபு ஹாதிஹி தாலிபா. ரைட். அத்தில்மீத். ஹல் தாரிஃபு ஹாதல் தில்மீத். அடுத்து அத்தில்மீதா. ஹல் தாரிஃபு ஹாதிஹி தில்மீதா. வெரி குட். ஓகே. சரி. ரைட். அதே மாதிரி இங்க நான் உங்களுக்கு செய்ய சொன்னலையா இந்த பயிற்சியை, இதை கொஞ்சம் அவதானமா பார்த்துதான் செய்யணும்னு சொன்னேன். அப்ப உதாரணமாக நாங்க பாடத்துல வாரன்னா ஹல் தஅரிஃபு ஹாதா தில்மீத். நஅம் அஅரிஃபுஹு ஹாதா அஹ்மத். மதா ஜாஅ இலல் மதரஸா. ஜாஅ இலல் மதரஸதி கபல ஷஹர். ரைட். அப்ப நீ இந்த மாணவரை அறிகிறாயா? நஅம் அஅரிஃபுஹு நான் அவனை அறிகிறேன். ஹாதா அஹ்மத் இவர் அஹ்மத். மதா ஜாஅ இலல் மதரஸா அவர் எப்போது பாடசாலைக்கு வந்தார்? ஜாஅ இலல் மதரஸா கபல ஷஹர் ஒரு மாதத்துக்கு முன்னர் பாடசாலைக்கு அவர் வந்தார். இங்க பெண்பால வந்திருக்குது. அத்தில் மீதா பாத்திமா உஸ்பு ஆண்டு வந்திருக்குது. அப்படி வரக்கொள்ள எப்படி சேஞ்ச் ஆகும் என்றதை நீங்க மேல பயிற்சியில பார்த்திருப்பீங்க. அப்ப இங்க வரும் எப்படி? ஹல் தஅரிஃபு வெரி குட் ஹாதிஹி தில்மீதா. சரியா? ஹல் தஅரிஃபு ஹாதிஹி தில்மீதா நீ இந்த மாணவியை அறிகிறாயா? நஅம் ஆம். அவர் எப்படி வர? அஅரிஃபு ஹாண்டு வரும். அஅரிஃபுஹா.
தென்மீதா பெண்பால் தானே, அப்ப ஆரிஃபுஹா நான் அவளை அறிகிறேன். ஆரிஃபுஹா. அடுத்தது هذه فاطمة هذه ஹாதிஹி فاطمة ஃபாத்திமா. ஹாதிஹி ஃபாத்திமா. விளங்குறா இப்போ உனக்கு? நான் அரிஃபுஹா நான் அவளை அறிகிறேன், எனக்கு அவளை தெரியும். ஹாதிஹி ஃபாத்திமா. ரைட். அவர் எப்படி வரும்? மத்தா வேற பிக்கில் இப்படி متى جاء إلى الأسبوع மத்தா ஜாஅத் இலல் மദ്രസா. என்ன? மத்தா ஜாஅத் இலல் மദ്രസா. ஜாஅத் என்று வரும், பெண்பால வருமா? மத்தா ஜாஅத் இலல் மദ്രസா. அவன் பாடசாலைக்கு எப்போது வந்தான்? அவள் பாடசாலைக்கு அவள் எப்போது வந்தாள்? மத்தா ஜாஅத். அந்த பெண்பாலுக்கு மாத்துறதெல்லாம் தெரியுமா அவளுக்கு? எல்லாருக்கும் தெரியுமா, இல்லாட்டி சொல்லி தரணுமா? ஆண் பால்ல வந்தக்கொள்ள மாணவன் என்று வந்திருக்கிறதால ஹாதா என்று வந்திருக்குது. சரியா? பெண்பாலுக்கு மாத்த கொள்ள நாங்க ஹாதிஹி என்று போடுறோம். அது நான் போன வகுப்புல விளங்கப்படுத்தினேன். இந்த இடத்துல ஹூ என்பது ஆரிஃபுஹு என்பது, இந்த ஹூ என்பது ஆண்பால வந்திருக்குது. நான் அவனை அறிகிறேன். அப்ப அவளை என்று வரக்கொள்ள நாம் ஆரிஃபுஹா என்று வரும், நான் அவளை அறிகிறேன் என்று வரும். அவரை ஹாதிஹி ஃபாத்திமா. அவரை மத்தா ஜாஅ, ஜாஅ என்ற கருத்து வந்தான். அப்ப பெண்பால மாத்த கொள்ள ஜாஅத் என்று வரும். கடைசிக்கு சுக்கூன் செய்யப்பட்ட ஒரு சட்டி தாவணும் நாங்க போடுவோம். என்ன? மத்தா ஜாஅத் இலல் மதுரசா, அவள் எப்போது பாடசாலைக்கு வந்தாள். ஜாஅத் இலல் மதுரசா கபல உஸ்புஇன். இதுல உஸ்பு தான் இருக்குது, ஒரு வாரத்துக்கு முன்னர் அவள் பாடசாலைக்கு வந்தாள். அப்ப ரைட். ஓகே, இது வந்து பார்ட் 2 புக் தான் போறத. சரியா? பார்ட் 1 புக் அல்ல, பார்ட் 2 புக் தான் போறத. ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. அல் முதாரிஸ் ஹசன் சனா. அல் முதாரிஸ் என்ற ஆசிரியர். ஹசன் என்பது அந்த ஆசிரியருடைய பேரு. சனா என்றாக்கு ஒரு வருடம். இப்ப சொல்லுங்க பாக்க. ஹல் தாரிஃபு هل تعرف هذا المدرس முதர்ரிஸ். ஹல் தாரிஃபு ஹாதல் முதர்ரிஸ். நீ இந்த ஆசிரியரை அறிகிறாயா? அல்லது டு யூ நோ அன்னு கேட்கிற. டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? நீ இந்த ஆசிரியரை அறிகிறாயான்னு கேட்கும் மேலும், அல்லது உனக்கு இந்த ஆசிரியரை தெரியுமான்னு கேட்கும் வேணுமா? ரெண்டும் ஐமுகளை சொல்லலாம். அவருக்கு என்ன விட வரும்? நான் أعرف هذا حسن அரிஃபுஹு ஹாதா ஹசன். அவர் மத்தா ஜாஅ இலல் إلى மദ്രസா. المدرسة جاء إلى المدرسة قبل سنة ஜாஅ இலல் மദ്രസati قبل سنتين. ரைட். ஓகே, அடுத்தது அல் முதாரிசா ஜைனப் யௌம். சொல்லுங்க பாக்க. சொல்லுங்க. ஹல் தாரிஃபு هذه المدرسة. ஹல் தாரிஃபு ஹாதிஹில் முதாரிசா. ஹல் தாரிஃபு ஹாதிஹில் முதாரிசா. நீங்க இந்த ஆசிரியையை அறிகிறீரா? உனக்கு இந்த ஆசிரியரை தெரியுமா? நஅம். نعم هذه زينب ஹூ வருமா? அரிஃபுஹு என்று வருமா? أعرفها and வராது sir. அரிஃபுஹான்னு தான் வரணும். எஸ், அரிஃபுஹா. نعم أعرفها هذه زينب ஹாதிஹி ஜைனப். அவரு متى جاءت متى إلى المدرسة. மத்தா ஜாஅத் இலல் மதரசா. جاءت إلى المدرسة قبل يوم قبل يومين. قبل يوم. வெரி குட். ஓகே, அடுத்து சொல்லுங்க. அல் முதர்ரிப். அல் முதர்ரிப்ண்டா யாரு? பயிற்றுவிப்பாளர். ரைட். அப்ப உங்களை சொல்லணுமேனா? ஹல் தாரிஃபு هل تعرف هذا المدرب هذا المدرب. نعم أعرفه هذا عثمان. very good. okay. متى جاء إلى المدرسة جاء إلى إلى المدرسة قبل ساعتين. okay, சரி. அப்ப நான் உதாரணமாக உங்களோட பாடசாலைக்கு நான் வாரன்னு வச்சு கொள்ளுங்களேன். நான் இப்போ பாடசாலைக்கு படிப்பிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு தேவைக்காக நான் வாரேன். அப்போ உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குற இல்லையா? இப்போ நீங்க ஆண் பால யோசிங்கள, பெண் பால யோசிக்கோல. ஹல் தாரிஃபின் என்றெல்லாம் வார, அதெல்லாம் தேவையில்லை. அப்ப எப்படி என்ன பார்த்து கேட்பீங்க நீங்க?
ஹல் தாரிஃபு ஹாதல் முதரிஸ், இந்த ஆசிரியர் உங்களுக்கு தெரியுமா? ஹல் தாரிஃபு ஹாதல் முதரிஸ், நஅம் அஅரிஃபுஹு, நான் அவரை அறிகிறேன், எனக்கு அவரை தெரியும். ஹாதா, என் பேர் என்ன தெரியுமா? தெரியுமா தெரியாது? ஹாதா என்ன? ரைட், பேர் தெரியுமா என்ற? சார். ஓகே சரி. அப்ப நஅம் அஅரிஃபுஹு ஹாதா இன்ஆமுல் ஹசன், இன்ஆமுல் ஹசன். ஓகே, அப்ப நீங்க சொல்லுவீங்க மத்தா ஜாஅல் மதரசா, அவர் எப்போது பாடசாலைக்கு வந்தார்? ஜாஅல் மதரசா கபல உஸ்பூஇன் அல்லது கபல சனத்தின் கபல ஷஹரின் கபல யோமின் கபல சாஅத்தின். நீங்க எல்லாம் படிச்சுக்கிறீங்க. கபல சாஅ ஒரு மணித்தியாலம், கபல யோம் ஒரு நாள், கபல உஸ்பூ ஒரு வாரம், ஒரு வாரத்துக்கு முன்னர், கபல ஷஹரின் ஒரு மாதத்துக்கு முன்னர், கபல சனத்தின் ஒரு வருடத்துக்கு முன்னர். அப்ப அவளுக்கு அழகா சொல்லலாம், கதைக்கலாம். விளங்கினா அவளுக்கு? அப்ப உதாரணமாக உங்களோட ஃப்ரெண்ட் ஒன்று ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட் ஒன்று நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. ஒரு அப்ப தாலிபா, ஹல் தஅரிஃபு ஹாதிஹி தாலிபா, இந்த மாணவியை உங்களுக்கு தெரியுமா? நஅம் அஅரிஃபுஹா, நான் அவளுக்கு எனக்கு அவளை தெரியும். அவட பேரை சொல்றது. ஹாதா ஃபாத்திமா, ஹாதிஹி ஃபாத்திமா, ஹாதிஹி சைனம், ஹாதிஹி சல்மா, ஹாதிஹி சுமையா, ஏதோ ஒரு பேரை சொல்றது. அப்புறம் மத்தா ஜாஅத் இலல் மதரசா அன்னு கேட்கலாம். மத்தா ஜாஅத் இலல் குல்லியா, மத்தா ஜாஅத் இலல் ஜாமிஆ, மத்தா ஜாஅத் இலல் ஸஃபி, மத்தா ஜாஅத் இலல் பைத்தி, வேண்டியமா கேட்கலாம். அப்ப ஜாஅத் இலல் பைத்தியோ இலல் ஜாமிஆவோ இலல் குல்லியாவோன்னு போட்டு கபல சாஅ கபல யோம் கபல உஸ்பு என்று அழகா அவளுக்கு என்ன செய்யலாம்? இந்த டயலாக அவளுக்கு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுதான் ஆக முக்கியம். விளங்கினா அவளுக்கு? இதை நீங்க படிக்கிறீங்க, இந்த படத்துல இருக்கிற இதை பார்த்து பிக்சரை பார்த்து அதே போல அடைமொழிக்குள்ள இருக்கின்ற சொற்களை வச்சு மாற்றி கொண்டு போறன்றது பெரிய விஷயம் ஒன்றல்ல. ரைட், இது உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண ஏழுமா இருக்கணும், சொல்ல ஏழுமாக இருக்கணும். அப்படி சொல்ல ஏழுமா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு உங்ககிட்ட ஒரு அரபு மொழியிட்டு ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது என்ற அர்த்தம். அரபு மொழி உங்ககிட்ட விருத்தி அடையுது என்ற அர்த்தம். விளங்கினா? இப்போ நான் மேலேயும் அதைத்தான் சொன்னேன். அப்ப நாங்க பயிற்சியை செய்யறோம், வெறுமனே கொப்பியில் எழுதி நாங்க சரி எடுக்கிறது மட்டும் அல்ல செய்யறது, அதை நாங்க பிரயோகிக்கலுமாக இருக்கும் வேண்டும். அப்படித்தானே? இப்ப ஆங்கில மொழியா இருந்தாலும் ஆங்கில மொழியா படிக்கிறதுக்கு பல நோக்கங்கள் இருக்குது. அதுல ஒன்று என்னன்னா ஆங்கிலம் பேசணும், ஆங்கிலத்தால கதைக்கணும், ஆங்கிலத்தால சொல்லணும், கேட்கணும் என்றதுக்காக ஆங்கிலம் படிக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நீங்க படிக்கிறீங்க. அதே மாதிரி அரபிக் லாங்குவேஜும் உங்களோட வீட்டுல உங்களோட சூழல்ல அது ஏதோ ஒரு வகையில வரணும். சரியா? வந்தாத்தான் நல்ல. ரைட், ஓகே, சரி. அடுத்த பயிற்சி நாங்க இதை பார்த்தோம். ஏன்னா நாங்க போன வகுப்புல இதை பார்த்தோம். அதுல வரக்கூடிய பயிற்சிகளை பாருங்க. நான் குயிக்கா சொல்லலாம் உங்களுக்கு. தஹலல் முதீரு சொல்லுங்க பார்க்க விடைய குயிக்கா. தஹலல் முதீரு அதிபர் நுழைந்தார். அஸ்ஸஃப, அஸ்ஸஃப. ரைட். அல் மஅமலண்டா உங்களுக்கு தெரியுமா? ஆய்வுகூடம். லெப்னு சொல்ற இல்லையா? அல் மக்தபாண்டா லைப்ரரி. அப்ப எங்க முதிர் நுழைந்தாரண்டா அஸ்ஸஃப. ரைட். ஹசன் ஜதீதுன், என்ன ஜதீத்? ஹசன் அந்த வந்தவர், அதிபரோடு வந்தவர் பேர் தான் ஹசன். அவர் என்ன? ஜதீதுன், முதர்ரிஸ். முதர்ரிசுன் ஜதீதுன், ஜதீதுன். வெரி குட். அவர் ஒரு ஹசன், புதியதொரு ஆசிரியர். ஹசன் ஜாஅ மினல், நீங்க இப்படி எழுதிருப்பீங்க, மினல் சஊதியாவா? சஊதியா. ரைட், ஓகே. ஒன்னாவது விட சஊதியா. ரைட். ரைட். ஜலச அலல் கராசிஜி, ஜலச யாரு? ஜலசல் முதீர் வா அல் முதர்ரிஸ் வா தலாமீது. வெரி குட். ஜலசத் தலாமீது அலல் கராசிஜி, மாணவர்கள் கதிரைகள் மீது உட்கார்ந்தார்கள், கதிரைகள் உட்கார்ந்தார்கள். குருசியுன் அதோட பண்புதான் கராசி. குருசியுன் கராசி, தில்மீதுன் தலாமீது. சரியா? ரைட். அல்லுகத்துல் அரபிய்யா அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ. சரியா? கிழமையில அரபு மொழி 4 பாட வேலைகளை கொண்டது. ரைட், ஓகே. அடுத்த சொல்லுங்க பார்க்க. ஐன தஹலல் முதீரு. ஐன தஹலல் முதீரு அஸ்ஸஃப். வெரி குட். தஹலல் முதீரு அஸ்ஸஃப. வெரி குட். மாதா ஃபஅலத் தலாமீது.
وقف التلاميذ வெரி குட். ஓகே. மாதா ஃபஅல தலாமீது வந்தா மாணவர்கள் என்ன செய்தார்கள். அப்ப இந்த ஃபஅல என்ன சொல்ல நாங்க திருப்ப எழுதுறா, திருப்ப ஃபஅல என்ன சொல்ல நாங்க எழுதுறதா, இல்ல சார். எழுதுற எழுதுறது இல்ல, எழுதக்கூடாது. மாற்றமாக நாங்க மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்ன அந்த செயற்பாடைத்தான் நாங்கள் எழுதணும். அப்ப மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் எழுந்து நின்றார்கள். அப்ப வகஃபத் தலாமீது மாணவர்கள் எழுந்து நின்றார்கள். ரைட். மஸ்மு முதர்ரிஸில் லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீதி. மஸ்மு முதர்ரிஸில் லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீதி. அரபு மொழிக்கான புதிய ஆசிரியரின் பெயர் என்ன? ஏன்னா மஸ்மு பெயர் என்ன, முதரிஸ் ஆசிரியர். மஸ்மு முதரிஸ் ஆசிரியரின் பெயர் என்ன? மஸ்மு முதரிசி அல்லுகத்தில் அரபிய, அரபு மொழி ஆசிரியரின் பெயர் என்ன? அங்கே அல் ஜதீத் வந்திருக்கிறேன், புதிய என்ன கருத்துல வந்திருக்குது. அப்ப அது வாரது எதுக்கு பண்பு சொல்லாக வந்திருக்குதுன்னா முதரிஸ் சொல்லுக்கு. இப்ப மஸ்மு முதரிஸ் லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீதி, அரபு மொழிக்கான புதிய ஆசிரியரின் பெயர் என்ன? என்ன பேரு? இஸ்மு முதர்ரிஸ் ஹசன். இஸ்மு முதர்ரிஸ் லுகத்தில் அரபியத் அல் ஜதீதி ஹசன் அப்படி எழுத மேலும், அல்லது ஹசன் என்று எழுத மேலும், அல்லது இஸ்முஹு ஹசன் என்று எழுத மேலும். இஸ்முஹு ஹசன், இஸ்முஹு அவருடைய பெயர் ஹசன் அப்படி எழுத மேலும். ரைட். மா ஜின்சியத்துஹு, மா ஜின்சியத்துஹு. ரைட். ஹுவ சுஊதியுன். சவுதியா. ரைட். ஹுவ சுஊதியுன் என்று எழுதினா சரி, அவர் சவுதி நாட்டை சேர்ந்தவர். விளங்கினா? மின் ஐன ஜாஅ, மின் ஐன எங்கிருந்து, எங்கிருந்து, மின் அண்டா இருந்து, ஐன அண்டா எங்கே, மின் ஐன அண்டா ஃப்ரம் தயா எங்கிருந்து, ஜாஅ வந்தார். மின் ஐன ஜாஅ அவர் எங்கிருந்து வந்தார். ஜாஅ ஜாஅ மின சவுதியா. ஜாஅ மின சவுதியா. சரியா? ஓகே. கிழக்கு மாகாணத்துல அதான் சொல்ற போல இல்லையா? அப்படியா? ரைட். ஓகே. இங்கல இன்னொரு 5 minutes லேட் ஆகித்தான் ஆரம்பிப்பாங்க. ரைட். ஓகே. மாதா காலல் முதரிஸ், ஆசிரியர் என்ன கூறினார். அப்ப கூறின வார்த்தை எழுதினா சரி, என்ன சொன்னாரு? قال المدرس اللغة العربية 4 حصص في الأسبوع. وحصة اليوم قراءة. அந்த பகுதியை சேர்த்து எழுதினா சரி. ஆசிரியர் என்ன சொன்னார்? அல்லுகத்துல் அரபியத்து 4 ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ, அரபு மொழி வாரத்தில் 4 பாட வேளைகளை கொண்டதாகும். வஹிஸ்ஸத்துல் யௌமி கிராஅ, இன்றைய பாட வேளை வாசிப்பாகும். இன்றைய பாட வேளை வாசிப்பாகும். சரியா? ரைட். பெரும்பாலும் எழுதி இருப்பீங்க. எழுதி கொண்டு நீங்க வகுப்புக்கு வந்தாதான் உங்களோட விடைய நீங்களே திருத்தி கொள்ளலாம், சரிப்பில பார்க்கலாம். நான் டைப் பண்ணல, என்ன டைம் போகும் என்றதால கிட்டத்தட்ட இங்க பாருங்க, இந்த இடத்த பாருங்க, 273 பக்கங்களை கொண்ட புத்தகம். நாங்க இப்பீக்கிற 7வது பக்கத்துல. சரியா? அப்ப கொஞ்சம் நாங்க வேகமாகவும் அதே நேரம் விளங்கியும் படிக்க வேண்டி இருக்குது. ரைட். ஓகே. அடுத்த பாருங்க, சில் பைனல் கலிமாத்தில் முலாத்தா ஃபில் மஅனா, கருத்துல எதிர்கருத்து சொற்களுக்கு இடையே இணைக்குக. ரைட். அதாவது அல் கலிமாத் அல் முலாத்தாண்ட கருத்து என்ன? எதிர்கருத்து சொற்கள். அப்ப இல்ல சொல்லுங்க பார்க்க. உதாரணம் தந்திக்கிறாங்க. முத்தாஹிர் முபக்கிர். முத்தாஹிர்னா தாமதமானவன், முபக்கிர்னா நேர காலத்தோடு வருபவன். ரைட். நேர காலத்தோடு. அப்ப வகஃப, வகஃபைட எதிர்கருத்து என்ன? ஜலச. ஜலச. வகஃபனா நின்றான், ஜலச உட்கார்ந்தான். தஹல خرج. தஹல நுழைந்தான், ஹரஜ வெளியேறினான். வெரி குட். தஆல இذهب. இذهب. வெரி குட். தஆல வா, இذهب போ. ذهب جاء. ஜாஅ. ذهب ஜாஅ. சரியா? ரைட். ஓகே. ரைட். அடுத்த பாருங்க, இத பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஹாதா முதாரிசு அல்லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீது, இவர் அரபு மொழிக்கான, சரியா, இவர் அரபு மொழிக்கான புதிய ஆசிரியர். ஹாதா முதாரிசு லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீது,
இவர் அரபு மொழிக்கான புதிய ஆசிரியர். முதரிசா ஆசிரியை என்று வரக்கொள்ள ஹாதிஹி என்று வந்திருக்குதுன்னா, அப்ப நாங்க திரும்ப திரும்ப பார்க்குற நேரம் ஒரு நல்ல அழகா விளங்கும். சரியா? இஸ்மு இஷாரா வந்து ஆண்பால ஹாதா என்றும் பெண்பாலாக வரக்கொள்ள ஹாதிஹி என்றும் வாரது. இப்ப ஹாதிஹி முதரிசத்து லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீதத்து. சரியா? அப்ப அரபு மொழிக்கான இவர் அரபு மொழிக்கான புதிய ஆசிரியை. அப்படின்னா முதரிசா பெண்பால வரக்கொள்ள இந்த இடத்துல பாருங்க அல் ஜதீத் என்பது அல் ஜதீதத்து மாறிக்குது, பெண்பால மாறிக்குது. விளங்கினா? அப்ப பெண்பால வரக்கொள்ள பெண்பால மாறும் என்றத்தை விளங்கி கொண்டா சரி. புதிய ஆசிரியை என்று வரக்கொள்ள அல் முதரிசத்து அல் ஜதீதத்து கொண்டு வார. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க ஹாதிஹி இவர் ஆசிரியை பார்த்து சொல்ற இவர் முதரிசத்து ஆசிரியை அல் லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீதத்து இவர் அரபு மொழிக்கான புதிய ஆசிரியை என்று வரும். அப்ப அரபு மொழி என்றது பதிலாக ஆங்கில மொழி என்று வரக்கொள்ள அல் இன்ஜிலிசியா என்ற சொல் தரப்பட்டிருக்குது. ஹாதிஹி முதரிசத்து அல் லுகத்தில் இன்ஜிலிசியத்தி அல் ஜதீதத்து இவர் ஆங்கில மொழிக்கான புதிய ஆசிரியை என்று வந்திருக்குது. இப்ப விளங்குறா அவளுக்கு? அது மாதிரி இப்ப உஸ்தாதன் இருக்கிறோம் இல்லையா, உஸ்தாதன் இடத்துல எப்படி வரும்? هذا أستاذ اللغة الإنجليزية الجديد. هذا أستاذ اللغة الإنجليزية جديد. சரியா? هذا أستاذ اللغة هذا أستاذ اللغة الإنجليزية الجديد என்று வருமா? ரைட், ஓகே. அவரை பாருங்க ஃபரன்சியா, அதை சொல்லுங்க பார்க்க. هذا أستاذ اللغة الفرنسية الجديد. ரைட், வெரி குட், ஓகே. هذا أستاذ اللغة الفرنسية الجديد இவர் பிரான்ஸ் மொழிக்கான பிரெஞ்சு லாங்குவேஜ், ஓகே, பிரான்ஸ் மொழிக்கான புதிய ஆசிரியர் என்று வரும். உஸ்தாத் உஸ்தாத் என்ற சொல்லுக்கு ஆசிரியர் என்றும் சொல்வார்கள். அதே நேரம் அதான் முடியட்டுமா? ரைட், அப்ப உஸ்தாத் ஓகே. அப்ப கடைசியா பார்த்தோம்னா அல் ஃபரன்சியானா ஹாதிஹி சாரி ஹாதா உஸ்தாது அல் லுகத்தி அல் ஃபரன்சியத்தி அல் ஜதீது இவர் பிரான்ஸ் மொழிக்கான புதிய ஆசிரியர் என்று பார்த்தோம். அப்புறம் உஸ்தாதாண்டு வந்தா எப்படி வரும்? சார் இப்ப ஃபரன்சியாங்கிறது வந்து பெண்பால் இல்லையா? அது பெண்பால் தான் மகள். லுகா என்ற சொல் வந்து பெண்பால் தானே. இங்க பாருங்கம்மா, லுகா என்பது மொழி, லாங்குவேஜ். இந்த மொழிக்குரிய சொல் தான் ஃபரன்சியா. விளங்கினா அவளுக்கு? அதாவது அப்படி போடக்கூடாதா? இல்ல, ஃபரன்சியா என்பது மொழிக்குரிய சொல் தானே. இப்ப வந்து உஸ்தாத் வந்து ஆசிரியர், உஸ்தாத் என்பது பெண்பால் அல்ல தானே. இப்ப ஹாதா நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன்னா கொஞ்சம் புரியுங்களா? ஓகே, ஸ்கிரீன் விளங்குறா? ஓகே, ரைட். நீங்களும் 7 மண்டா நோட் பண்ணி கொண்டு போக பாருங்க. சரியா? ரைட். இப்ப இதுல பாருங்க, ஒவ்வொன்றா பாருங்க. ஹாதா உஸ்தாதுன் அந்த கருத்தன்னா இவர் ஒரு ஆசிரியர். சரியா? ஹாதா உஸ்தாதுன் அன்று மட்டும் வந்தா இவர் ஒரு ஆசிரியர். ஓகே, இவர் ஒரு ஆசிரியர். ரைட். இப்ப அடுத்த பாருங்க, ஹாதா ரைட் உஸ்தாது உஸ்தாது இவர் ஆசிரியர். எதற்கான ஆசிரியர்? அல் லுகத்தி மொழிக்கான ஆசிரியர். அதாவது ஏதாவது ஒரு மொழி ஒன்று போடுறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அல் ஃபரன்சியா என்ற சொல்ல நாங்க போடுவோமே, அல் ஃபரன்சியா இவர் அரபு மொழிக்கான ஆசிரியர். இவர் ஹாதா இவர் உஸ்தாத் ஆசிரியர் அல் லுகத்தி அல் ஃபரன்சியா அரபு மொழி. இதுல வந்து பெண்பாலன்னு நீங்க பாக்குறீங்க தானே மகள்.
இந்த பெண்பால் வந்து இதுக்குதான் பெண்பால். அல்லுகா என்ற சொல் பெண்பால் தானே. ஏன்னா பெண்பால் இந்த கடைசிக்குள்ள தாவுக்கு நாங்க அத்தாவுல் மர்பூத்தான்னு சொல்றோம். நாங்க சும்மா அந்த பேச்சு வழக்குல அல்லது நாங்க படிப்பிக்கிற நேரங்கள்ல நீங்களும் படிச்சிருப்பீங்க, குண்டுத்தான்னு சொல்றோம். இந்த தாவுக்கு குண்டுத்தா என்று சொல்றேன். சரியா? அப்ப இந்த தாவில முடிவடைகிற எல்லா சொற்களும் பெண்பால் சொல்லாக இருக்கும். அப்ப இதுல வந்து அல் ஃபரங்சியா என்பது பெண்பால வந்திருப்பதற்கு காரணம் என்னென்றா லுகா என்பது பெண்பால் சொல். அப்ப இதுல வந்து உஸ்தாத் என்ற சொல் மாறாது. சரியா? ஹாதா என்பது மாறாது, ஆசிரியர். ஹாதா உஸ்தாது அல் லுகத்தி அல் ஃபரங்சியா, இவர் அரபு மொழிக்கா இந்த பிரான்ஸ் மொழிக்கான ஆசிரியர். அப்ப கடைசியாக நாங்க போடுறோம் இல்லையா அல் ஜதீது என்று. சரி, இந்த அல் ஜதீது என்பது எதற்குரிய சிஃபத் தெரியுமா? எதற்குரிய பண்பு சொல் தெரியுமா? உஸ்தாத் என்ற சொல்லுக்குரிய பண்பு சொல். விளங்கினா? இப்ப ஹாதா உஸ்தாது அல் லுகத்தில் ஃபரங்சியதி அல் ஜதீது, இவர் பிரான்ஸ் மொழிக்கான புதிய ஆசிரியர். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்பால வந்திருக்குது உஸ்தாத் என்று, உஸ்தாதாண்டு இல்ல. எனவே இங்கேயும் ஆண்பால தான் வரும். அது ஜதீது ஒன்று தான் வரும், ஜதீதத்து ஒன்று வராது. சரியா? அடுத்த இப்ப நீங்க திரும்ப பாருங்கோ. ரைட், இப்ப பெண்பால மாத்திர பெண்பால மாத்த கொள்ள ஹாதிஹி, இவர். இதைய நாங்க மாத்திர உஸ்தாதத்து அல் லுகத்தி அல் ஃபரன்சியத்தி, சரியா, அல் ஜதீதத்து. இப்ப நீங்க பார்க்கலாம், ஹாதிஹி இவர், உஸ்தாதத்து ஒரு பெண் ஆசிரியர், ஆசிரியை. சரியா? உஸ்தாதத்து. அப்ப இங்க வந்து அல் லுகத்துல் ஃபரன்சியா என்பது பிரான்ஸ் மொழி. அப்ப இங்க வந்து பெண்பால் இருக்கிறன்றதுக்காக வேண்டி ஹாதிஹி இங்க வந்து இருக்குது என்றதல்ல. இது இந்த அல் ஃபரன்சியா என்பது பெண்பால்ல இருக்கிறதுக்கான காரணம் என்னென்றா லுகா என்ற சொல் வந்து பெண்பால், எனவே பெண்பால வந்திருக்குது. சரியா? அப்ப நாங்க புதிய ஆசிரியர் என்று வரக்கொள்ள இங்க அல் ஜதீதத்து என்று நாங்கள் எழுதுறோம். அல் ஜதீதத்து ஹாதிஹி உஸ்தாதத்து அல் லுகத்தில் ஃபரன்சியத்தி அல் ஜதீதத்து. விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். சரியா? விளங்கினா மகன்? ஓகே, ரைட், ஓகே. சார், ஓ லுகத்துல் ஃபரன்சியான்றதுல வந்து சட்டம் வந்து சிஃபத் மௌசூஃப் தானே? ஓ சிஃபத் மௌசூஃப், ஆ. சிஃபத் மௌசூஃப் தான். இதுவும் சிஃபத் மௌசூஃப் தான். உஸ்தாதத்து அல் ஜதீதத்து என்பது சிஃபத் மௌசூஃப் தான். ஆனா இதுல வந்து இன்னொரு சட்டம் வந்து உள்ளுக்கு சம்பந்தப்பட்டிருக்குது, முலாஃப் முலாஃப் இலைஹுடைய சட்டம். விளங்கினா? முலாஃபுக்கு வந்து அலிஃப்லாம் வராது தானே. இப்ப உதாரணமாக, சரியா, நீங்க படிச்சிக்கிறோ தெரியாது ஸ்கூல்ல. இப்ப உதாரணமாக முதாரிசு, முதாரிசுல் லுகத்தில் அரபியா, ரைட். அல் லுகத்துல் அரபியா என்பது சிஃபத் மௌசூஃப். ஏண்டா அல் லுகா அட சிஃபத்தாக அல் அரபியாண்டு வந்திருக்குது, அது சிஃபத் மௌசூஃப். பூரணமாக நாங்க பார்க்கல. முதாரிஸ் என்ற சொல் வந்து முலாஃப், முதாரிஸ் என்பது முலாஃப், அல் லுகத்தில் அரபியா என்பது முலாஃப் இலைஹி, அரபு மொழிக்கான ஆசிரியர். அப்ப இங்க வந்து நாங்க ஒரு சிஃபத் ஒன்று போடுறோன்னு வச்சுக்கொள்வோமே. முதாரிஸ் என்ற சொல்லுக்கு அல் கதீம் என்ற சொல்ல போடுற பழைய பழைய ஆசிரியர், புதிய ஆசிரியர் அல்ல பழசி. சரியா? அப்ப முதாரிசு அல் லுகத்தில் அரபியத்தி அல் கதீமு. இந்த இடத்துல இந்த முதாரிஸ் என்ற சொல்லுக்குரிய சிஃபத்து தான் கதீம். ஆனா இங்க அலிஃப்லாம் இருக்குது, அப்படித்தானே? நல்லா பாருங்க, இங்க அலிஃப்லாம் இருக்குது, இங்க அலிஃப்லாம் இல்ல. இங்க அலிஃப்லாம் இல்ல. ஏன் அலிஃப்லாம் இல்லாம போன தெரியுமா? முலாஃபுக்கு அலிஃப்லாம் வரல. முலாஃபுக்கு அலிஃப்லாம் வராது, முலாஃபுக்கு அலிஃப்லாம் வராது. சரியா? அப்ப முலாஃப் முலாஃபுடைய முலாஃப் முலாஃப் இலேஹியுடைய சட்டத்தை நாங்க படிச்சோம்னு சொன்னா இது இன்னும் கொஞ்சம் கிளியராக விளங்கும். பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க. நாங்க சந்தர்ப்பம் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாங்க பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு போவோம். ரைட், விளங்கினா? அப்ப இது அலிஃப்லாம் வராத காரணம் என்னன்னு சொன்னா முதாரிஸ் என்ற சொல் வந்து அலிஃப்லா அந்த முலாஃப் முலாஃபுக்கு ஒரு நாளும் என்ன செய்யாது, அலிஃப்லாம் வர மாட்டாது. ஓகே, விளங்கினா? ஓகேயா? ஓ சார். ரைட், ஓகே, ரைட். அப்ப அப்ப நாங்க கடைசியா பார்த்தேன்னா ஹாதிஹி உஸ்தாதத்து அல் லுகத்தில் ஃபரன்சியத்தி அல் ஜதீதத்து என்று வரும். ரைட். இப்ப அல்மானியா, அல்மானியானா என்ன மொழி தெரியுமா யாருக்காவது? அல் லுகத்துல் அல்மானியா. அல் லுகத்துல், வெரி குட், வெரி குட். அல் லுகத்துல் அல்மானியா
அந்த கருத்து ஜேர்மன் மொழி, ஜேர்மன் லாங்குவேஜ். வெரி குட். அல்மானியா அந்த கருத்து ஜேர்மன், அல்மானியா அண்டு வந்தால் ஜேர்மன். சரியா? அல்லுகத்துல் அல்மானியத்து வந்து வரக்கொள்ள ஜேர்மன் மொழி, ஜேர்மன் லாங்குவேஜ். சரியா? ஜேர்மன் மொழி. அப்ப இது எப்படி வரும்? ஹாதிஹி أستاذة اللغة الألمانية الجديدة. வெரி குட். ஓகே. ஹாதிஹி உஸ்தாதத்து அல்லுகத்தி ஹாதிஹி உஸ்தாதத்து லுகத்தில் அல்மானியத்தி அல் ஜதீதத்து என்று வரும். ஹாதிஹி உஸ்தாதத்து அல்லுகத்தி அல் அல்மானியத்தி அல் ஜதீதத்து. நான் ஹரக்கத்தை வச்சு சொல்றதா இருந்தா இங்க தெளிவா பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, ஹாதிஹி ஹாதிஹி உஸ்தாதத்து. சரியா? நினைக்கிறத சொல்றேன். உஸ்தாதத்து அல் லுகத்தி அல் அல்மானியத்தி அல் ஜதீதத்து வந்து வரும். ரைட். முதாரிஸ் வந்தா எப்படி வரும் சொல்லுங்க? هذا مدرس اللغة الألمانية الجديد. ஜதீது. ஹாதா முதாரிசுல் லுகத்தில் அல்மானியத்தி அல் ஜதீது. வெரி குட். இவர் ஜெர்மன் லாங்குவேஜுக்கான புதிய ஆசிரியர். ரைட். அடுத்தது அல் அரபியா அண்டு வந்தா هذا مدرس اللغة العربية الجديد. هذا مدرس اللغة العربية الجديد. ரைட். அடுத்தது هذه مدرسة اللغة العربية الجديدة. هذه مدرسة اللغة العربية الجديدة. சரி. இப்போ நான் சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கியம் ஒன்று சொல்றேன், அவங்களுக்கு கேளுமா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஒரு ஆசிரியை பார்த்து நாங்கள் சொல்றோம், புதுசாக டிரான்ஸ்ஃபர் எடுத்து வந்திருக்கிற ஆசிரியை ஒன்று கூட ஸ்கூலுக்கு வந்திருக்கிற. அப்போ நாங்கள் சொல்றோம் என்ன, இவர் சரியா சிங்கள மொழிக்கான ஓகே சிங்கள மொழிக்கான புதிய ஆசிரியை. எழுதேலுமா அவனுக்கு? هذه أستاذة اللغة. இவர் சிங்கள மொழிக்கான புதிய ஆசிரியை. சிங்களத்துக்கு எப்படி சார்? சிங்களம் சொல்லுங்க பார்க்க. யாரையும் சொல்லலாம்? சின்ஹாலியா. ரைட். அப்ப ஹாதிஹி சொல்லுங்க பார்க்க. ஹாதிஹி أستاذة اللغة முதரிசான்னு சொல்ல பயன்படுத்துவோம்னா மகள் உஸ்தாத் வானா முதரிசத்து اللغة السنغالية الجديدة. வருங்க. அஸ்ஸின்ஹாலியத்தி அல் ஜதீதத்து. ஏன் சார் உஸ்தாத் எங்களை பேரை பயன்படுத்த வேணாம் என்று சொல்றீங்க? வரகல்ல. உஸ்தாத் எங்களை பேரை பயன்படுத்த வேணாம் என்று சொல்றீங்க? இல்ல பிரச்சனை இல்ல, பயன்படுத்தலாம். உஸ்தாத் என்ற சொல் வந்து உண்மையிலே அந்த பேராசிரியர்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற லெக்சர்ஸ் மாறு, முஹாதிர் அல்ல. முஹாதிர் என்னது லெக்சர்ஸ் மாறு. உஸ்தாத் என்ற சொல் வந்து உண்மையில அந்த பேராசிரியர்களுக்கு பயன்படுத்துற சொல் தான் உஸ்தாத் என்ற சொல். சரியா? கொஞ்சம் அது கணதி கூட. பிரச்சனை இல்ல, பயன்படுத்துங்கோ, பிரச்சனை இல்லை. சரியா? நான் ஒரு சொன்ன அப்படித்தான், முஅல்லிம், முதாரிஸ், உஸ்தாத் என்ற சொல்லையும் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த உஸ்தாத் என்ற சொல்லுக்கு கணதி கூட. நான் சொல்ற விளங்குறாய்க்குமே. இப்ப பொதுவாக எகட நாட்டை பொறுத்தளவில் உஸ்தாத் என்ற சொல் வந்து நாங்க எல்லாருக்கும் பயன்படுத்துறது. அது அந்த கணவி எல்லாம் பார்க்கறது இல்லை. சரியா? ஸ்கூல்லையும் சரி, மதரசாக்கள்லையும் சரி, எங்கே இருந்தும் சரி உஸ்தாத்ன்னு தான் சொல்றோம். ரைட். ஆனாலும் அதுக்கு கொஞ்சம் அந்த வைட் கூட வழங்குற அவளுக்கு பேராசிரியர்களுக்கு தான் பொதுவாக அந்த உஸ்தாத்ன்னு சொல்ல பயன்படுத்துறது. சரியா? சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த மாத்துறது கஷ்டமா இருந்தா எல்லாம் பிரச்சனை இல்லை, பயன்படுத்தி பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. நாங்க கட்டாயம் மாத்தணும்ன்றத இல்ல. சரியா? உங்களுக்கு நான் இந்த இடத்துல முதாரிசத்து இடத்துல நீங்க உஸ்தாதத்துன்னு தாராளமா பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. சரியா? உஸ்தாதத்து. ரைட். ஓகே. ஆனா பொதுவா அந்த டீச்சர் என்று வரக்கொள்ள முதாரிஸ் என்ற சொல்லத்தான் பயன்படுத்துவாங்க. முதாரிஸ், முதாரிசா. அங்க முஅல்லிம் என்ற சொல்ல பயன்படுத்துறதும் மிகவும் குறைவு. இப்ப முஅல்லிம் என்றாலும் ஆசிரியர் தான். முதாரிஸ், உஸ்தாத் இந்த மூன்று சொற்களையும் பாடசாலையோடு சம்பந்தப்படக்கொள்ள முதாரிஸ் என்ற சொல்லத்தான் கூடுதலாக பயன்படுத்துவாங்க. முதாரிஸ், முதாரிசா. சரியா மகள்? சரி சார். பார்க்கலாம். ரைட். அதே போல இந்த வாக்கியம் இதை பாருங்க. இவர் சரியா தமிழ் மொழிக்கான புதிய
ஆசிரியர். இத மாத்தலுமான்னு பாருங்க. هذا مدرس اللغة التاميلية جديد. هذا مدرس اللغة التاميلية الجديد. சரியா? هذا مدرس اللغة التاميلية الجديد. இவர் தமிழ் மொழிக்கான புதிய ஆசிரியர். இப்போல விளங்கி இருக்கும். பெரும்பாலும் இது பெண்பாலாக வந்தாலும் கூட இங்க பெண்பாலாக வராது. ஏன் பெண்பாலாக வராதுன்றா இந்த பெண்பால் வந்து லுகாவுக்கு வந்திக்குது. லுகா ஒரு பெண்பால் என்று சொல்ல என்றதால இது பெண்பாலா வந்திக்குது. மற்றபடி இதெல்லாம் ஆண்பால தான் வரும். ஆசிரியர் என்று வரக்குள்ள ஹாதா முதாரிசு லுகத்தி தாமிலியத்தி அல் ஜதீது. விளங்கினா இப்போ உனக்கு? சரியா? ரைட் ரைட். அடுத்தது பாருங்க. ஓகே சரி, அடுத்த பயிற்சி. ரைட், இதை சொல்லுங்க பார்க்க. இதை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த அல் மദ്രസா ஃபி மன்னோ அல்லது மின்னோ பார்ப்போம். அலா அல் முதாரிஸ். ரைட், ஓகே சொல்லுங்க பார்க்க. ஜலசத் தலாமீது على الكرسي. அலல் கராசிக்கு. ஜலசத் தலாமீது அலல் கராசிக்கு. மாணவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்தார்கள். சரியா? அடுத்தது ஜா மினஸ் சஊதியா. المدرس جاء من السعودية. அடுத்தது دخلت المدرسة. நான் இதை வாசித்தேன் ஆரம்பத்தில் அல் மதுரசான்னு தான் வாசித்தேன். ஆனா அது பொருத்தம் இல்லை இல்லையா? ஹர்கத் இல்லை தானே. அப்படின்னா வந்து அல் முதாரிசா அன்னுதான் வாசிக்கணும். ஏன்னா دخلت المدرسة الصف. ஆசிரியை வகுப்பறைக்குள் நுழைந்தாள். அடுத்தது اللغة العربية 4 حصص في الأسبوع. في الأسبوع. اللغة العربية 4 حصص في الأسبوع. வாரத்தில் அரபு மொழி 4 பாட வேலைகளை கொண்டதாகும். இப்போ ஹிஸ்ஸன்னா பாட வேலைகளை அட ஒருமையை சொல் வந்து ஹிஸ்ஸத்துன். ரைட். ஹரஜல் முதீரு மினஸ் சஃபி. அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார். ரைட், ஓகே. அதோட சரியா? ரைட். அடுத்த பயிற்சியை கட்டாயம் நீங்க செஞ்சிருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரைட். இந்த 5 வாக்கியம் இருக்குது இல்லையா ஒழுங்கமைக்கிறதுக்கு, அதை நாங்க இப்ப பார்ப்போமா? ரைட், ஓகே. செஞ்சீங்களா நீங்க எல்லாரும்? ஓகே, செஞ்சிருந்தா சந்தோஷம். ரைட். இதுல பாருங்க, முதலாவது என்ன? முதலாவது சொல்லலுமா? இப்ப நாங்க படிச்சதை வச்சு அழகா சொல்லலாம். ஏன்னா முதலாவது என்ன சொல் வரும்? هذه مدرسة اللغة العربية அல் ஜதீதத்து. அப்படித்தான் வருமா? அல் ஜதீதத்து. இப்ப நாங்க பார்த்தோம் தானே, நிறைய பார்த்தோம் என்றபடியால லேசா எங்களை சொல்லலாம். இவர் அரபு மொழிக்கான புதிய ஆசிரியை. ரைட். ரெண்டாவது ரைட். ஹரஜா முதலாவது வினை சொல்லத்தான் நாங்கள் எழுதணுமா? அப்ப ஃபிஇல் ஃபிஇல்னு சொல்ற அந்த வினை சொல். இரண்டாவதாக அந்த செயலை செய்தவர் யாரு? ஃபாயில். ஹரஜத்தில் மீது மாணவர் வெளியேறினார். எங்கிருந்து வெளியேறினார்? மினஸ் சஃபி. வகுப்பறையிலிருந்து மாணவர் வெளியேறினார். ரைட். அடுத்தது வந்தார். யார் வந்தார்? அல் முதீர் வந்தார். அதிபர் வந்தார். எங்கிருந்து வந்தார்? மினஸ் சூகி. சரியா? சந்தையிலிருந்து அதிபர் வந்தார். ரைட். அடுத்தது ஃபாத்திமத்து தில்மீதத்துன் ஜதீதத்துன் ஃபில் மத்ரஸதி. ஓகே, ஃபீ தில்மீதத்துன் வார இல்லையா? ஃபீ தில்மீதத்துன். ரைட், ஓகே. அத விட எப்படி வாரப்ப? ஃபாத்திமத்து தில்மீதத்துன் ஜதீதத்துன் ஃபில் மத்ரஸதி. ஓகே, ஃபாத்திமத்து ஃபாத்திமா. ரைட். ஃபாத்திமா தில்மீதத்துன் ஒரு மாணவி. ஃபாத்திமா ஒரு மாணவி. அதே பிறகு ஜதீதத்துன். ரைட், புதியதொரு மாணவி. ஃபாத்திமா தில்மீதத்துன் ஜதீதத்துன். ஃபாத்திமா புதியதொரு மாணவி. புதியதொரு மாணவி. எங்க? ஃபில் மத்ரஸதி பாடசாலையில். ரைட், ஓகே. அடுத்த
சொல்லுன்னா அல் யோம் கொஞ்சம் வரீங்க. அல் யோமி அப்புறம் என்ன சொல்வார் அது? அரபியத்தோ அல் அரபியத்து, அடுத்தது في பி, அடுத்தது சலாசு, அல்லுகத்து அல்லுகத்து, ஹிஸ்ஸஸின். ஹிஸ்ஸஸின். சரியா? உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ஹரக்கத் வராத, எக்ஸாம்ல ஃபுல்லஹல் ஹரக்கத் இல்லை. சரியா? இதோட பாட புத்தகத்துல ஹரக்கத் இருந்தாலும் எக்ஸாம்ல ஹரக்கத் இருக்காதுன்றத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, இதுல முதலாவது என்ன வார? அல்லுகத்துல் அரபியத்து அல் லுகத்துல் அரபியத்து, அரபு மொழி. ثلاث حصص في சலாசு اليوم. ஹிஸ்ஸஸின் ஃபில் யௌமி, ஒரு நாளையில் 3 பாடவேளைகளை கொண்டதாகும். அல் லுகத்துல் அரபியத்து சலாசு ஹிஸ்ஸஸின் ஃபில் யௌமி. விளங்கினா? அரபு மொழியானது ஒரு நாளில் 3 பாடவேளைகளை கொண்டதாகும். சரியா? அப்ப இந்த ரத்திபெண்ண பயிற்சி இருக்கிறதானே, அதை நீங்க கட்டாயமாக ஒழுங்காக படிச்சு கொண்டு வரணும். விளங்கினா? ரைட். அப்பதான் உங்களுக்கு படிச்சு கொண்டு வரணும்டா தம்ரீனாத்துகளை தத்ரீபாத்துகளை நீங்க ஒழுங்கா செஞ்சு கொண்டு வரணும். அப்பதான் மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? என்ன அவளுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல அழகா ஒரு கேள்விக்கு 20 மார்க்ஸ்களை கொண்ட ஒரு கேள்விக்கு அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்கி எழுதுறத நீங்க தெரிவு செய்யலாம். ரைட். அடுத்தது ஓகே, இது வந்து இலக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அல் லுகத்துல் அரபியத்து அர்பஉ ஹிஸ்ஸஸின் ஃபில் உஸ்பூஇ. எங்கட பாடத்துல அப்படித்தான் வந்திருக்குது இல்லையா? கிழமையில் 4 பாடவேளைகளை கொண்டது. அப்படின்னா ஹம்சண்டா எத்தனை சொல்லுங்க பார்க்க? ஹம்சண்டா எத்தனை? 5. சித்தண்டா 6. சபஅண்டா 7. திஸ்அண்டா 9. வெரி குட். சலாசண்டா 3. அர்பஅண்டா 4. சரியா? ஹம்சண்டா 5. சரியா? ரைட். ஓகே, சரி. அப்ப நான் சொல்லல, அந்த சொற்களை மட்டும் மாத்தின்னு போறேன். இலக்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி தான். நான் அதை இன்ஷா அல்லாஹ் பிறகு சொல்லித்தாரேன். ரைட். இன்னைக்கு நாங்க இன்னும் ஒரு பாடத்தை பார்ப்போம். அல் உம்ரா. உம்ரா என்ற சொல் உங்களுக்கு தெரியுமா? உம்ரா தமிழையும் உம்ரான்னு தான் சொல்றது. இப்போ ஹஜ்ஜன்னு சொல்ற மாதிரி உம்ரா என்பது உம்ரா தான் நாங்க எழுதுறதா. ரைட். அப்ப யூசுஃபுக்கும் இஸ்மாயிலுக்கும் இடையிலான ஒரு ஹிவார் தான் இங்க தரப்பட்டிருக்குது இல்லையா? ரைட். அப்ப இதுலயும் புதிதாக வரக்கூடிய சில சொற்கள் வரும். அதை நீங்க வேறையா ஒரு கொப்பியில நோட் பண்ணி கொண்டு வாங்க என்று நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ரைட். அப்ப மின் ஐன அந்த காதிம். அப்ப இஸ்மாயில் சொல்றாரு, அன காதிம் மின் துர்க்கியா வ அன்த. அன காதிம் மின் அந்தோனீசியா வைலா ஐன அந்த முசாஃபிர். அன முசாஃபிருன் இலா மக்கா வ அன்த. அன முசாஃபிருன் இலா மக்கத்த ஐதன். லிமாதா அந்த முசாஃபிருன் இலா மக்கா? அன முசாஃபிருன் லில் உம்ரதி வ அன்த. அன முசாஃபிர் லில் உம்ரதி ஐதன். كم يوما ستبقى في مكة؟ سأبقى 10 أيام تقريبا وأنا سأبقى 8 أيام تقريبا. சரியா? ரைட். ஓகே, முதலாவது பாருங்க. மின் ஐன அந்த காதிம். காதிம் என்ன கருத்து? என்ன? வரக்கூடியவன். வெரி குட். வரக்கூடியவன். கதீம. கதீம என்ன கருத்து? கதீம அப்படி என்றா கதீம என்றா வந்தான். சரியா? கதீம அப்படி என்ன கருத்துன்னா வந்தான். ஓகே, நீங்க எழுதி கொள்ளுங்கள. கதீம என்றா வந்தான். அப்ப காதிம் என்பது கதீம என்ற சொல்லக்கூடிய இஸ்முல் ஃபாயில், வரக்கூடியவன். மின் ஐன எங்கிருந்து, அந்த நீ, காதிம் வரக்கூடியவன். அப்படி என்ன நீ எங்கிருந்து வருகின்றாய்? அதான் கருத்து இல்லையா? மின் ஐன அந்த காதிம், நீ எங்கிருந்து வருகின்றாய். சரி. அல்லது நீ எங்கிருந்து வரக்கூடியவன். நேரடியாக வேலைக்காரனுக்கு என்னன்னு சொல்லுங்க? ஆமீன், வேலைக்காரன் தானே. ஹாதிம். ஹாதிம் இந்த என்ன வேலைக்காரன் தெரியாது நீங்க கேட்டது. ஹாதிம் என்ற சொல் பயன்படுத்துற பணியாளன். பணியாளன் வீட்டுல வந்து வேலை செஞ்சு தரக்கூடியவருக்கு நாங்க சொல்றது ஹாதிம் என்று சொல்ல பயன்படுத்துற. இப்ப ஹதிம அண்டா பணிவிடை செய்தான். ஹதிம. ஹிதுமத்துன் அண்டா பணிவிடை. ஹிதுமா ஹிதுமத் செய்யறன்ற. இப்ப பொதுவாக மதரசாக்கள்ல இந்த ஹிதுமத் என்ற சொல்
அரபு படிக்கல்லாட்டியும் கூடுதலாக பயன்பாட்டில் இருக்கின்ற சொல் ஹிதுமத், பணிவிடை செய்யறது, ஹிதுமத் செய்யறது. அப்ப ஹாதிம் என்பது பணிவிடை செய்பவன் என்ற கருத்துல வர பணியாளன். ஆமில் என்றாலும் வேலை செய்பவன் தான். அது ஆமில் என்பது ஒரு கம்பெனியில சரியா ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடியவர், அவருக்கு தான் நாங்க ஆமில் என்று சொல்ல பயன்படுத்துற. ரைட், ஓகே. ஆனா அதே நேரம் நீங்க இப்ப ஆமில் என்ற சொல் அந்த ஜகாத்தை பெற தகுதியானவர்கள் 8 கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் இருக்கிற யாரு? ஃபகீர், மிஸ்கீன் அண்ட் இருக்கிற மாதிரி இன்னொரு கூட்டத்தாரையும் இருக்கிற அரபால. சொல்லுங்க, அவங்க யாரு? ஆமில். ஆமில். அந்த இடத்துல நீங்க ஆமில கொண்டு போய் கம்பெனியில வேலை செய்யறத அப்படி இப்படியெல்லாம் நீங்க யோசிக்கப்படாது. அங்கேயும் வேலை செய்யக்கூடியவர் தான் ஆமில், வேலை செய்யக்கூடியவர். எப்படியான வேலை செய்யக்கூடியவர்? ஜகாத்தோடு சம்பந்தப்பட்ட, ஜகாத்தை வசூலிக்கின்ற, ஜகாத்தை விநியோகிக்கின்ற, கணக்கு பார்க்கின்ற என்று ஜகாத்தோடு சம்பந்தப்பட்ட சகல வேலைகளிலும் ஈடுபடக்கூடியவர் என்ற வகையில் தான் அங்கேயும் நாங்க ஆமில் என்று சொல்ல பயன்படுத்துறோம். ஆமில். சரியா? ரைட், ஓகே, நல்ல. அப்ப மின் ஐன அந்த காதிம், நீ எங்கிருந்து வரக்கூடியவன்? அப்ப இஸ்மாயில் சொல்றாரு என்ன? அன காதிம் மின் துருக்கியா, நான் துருக்கியிலிருந்து வருபவன், நான் துருக்கியிலிருந்து வருபவன் அல்ல துருக்கியிலிருந்து வரக்கூடியவன். அந்த அவர் திருப்ப கேட்கிற அந்த அண்ட் யூ, மேலும் நீங்க அன்னு கேட்கிற. சரியா? அப்ப யூசுப் சொல்றாரு அன காதிமுன் மின் அந்தோனேசியா. ரைட், அன காதிம் மின் அந்தோனேசியா. அன்ன கருத்து என்ன? நான் இந்தோனேசியா. இந்தோனேசியா, அந்தோனேசியா என்பது அரபு சொல். தமிழ்ல இந்தோனேசியா. நான் இந்தோனேசியாவிலிருந்து வருபவன். ஓகே. அப்ப இஸ்மாயில் கேட்கிற திருப்ப வைலா ஐன, மின் ஐன என்றா எங்கிருந்து, மின் சக ஐன, இலா ஐன என்றா டுவையா எங்குக்கு. ரைட், எங்கே. அந்த நீங்க முசாஃபிர் பயணிக்கிறீங்க. அப்ப மேலும் நீங்க எங்க பயணிக்கிறீங்க, எங்குக்கு செல்றீங்க, எங்க பயணி. முசாஃபிர் என்றா பயணியை குறிக்கிற சொல். சாஃபர பயணம் செய்தான். முசாஃபிர் என்ற கருத்து என்ன? பயணம் செய்யக்கூடியவன். அப்ப வைலா ஐன அந்த முசாஃபிர், நீங்க எங்க பயணம் செய்றீங்க? ஆனா முசாஃபிர் இலா மக்கா. சொல்லுங்க. நான் மக்காவுக்கு பிரயாணம் செய்கின்றேன், பயணம் செய்கின்றேன். நீங்க ஆனா முசாஃபிருன் இலா மக்கத்த ஐவன், நானும் மக்காவுக்கு தான் நானும் மக்காவுக்கு பயணம் செல்கின்றேன். நானும் அந்த நான் அனாண்டு மட்டும் நான் அன ஐவன் அண்டு வரக்குள்ள நானும் அண்டு வர, நானும் கூடத்தான். ஐ டூ அண்டு வர, அந்த டி டபுளோ ஐ டூ. அப்ப நானும் கூட அல்லது நானும் மக்காவுக்கு பிரயாணம் செய்கின்றேன், பயணம் செய்கின்றேன். சரியா? அதாவது முசாஃபிர் என்று சொல்ல பயணம் செய்யக்கூடியவன் என்று சொல்ல மேலும. ரைட், அது நேரடி கருத்துல அப்படி பயணம் செய்யக்கூடியவன் என்று சொல்ல தேவையில்ல. நானும் மக்காவுக்கு பயணம் செய்கின்றேன். ரைட், ரைட், ஓகே. லிமாதா அந்த முசாஃபிருன் இலா மக்கா. லிமாதா எதற்காக, லிமாதா எதற்காக நீ, லிமாதா அந்த எதற்காக நீ முசாஃபிர் இலா மக்கா மக்காவுக்கு பயணம் செய்கின்றாய். வெரி குட். ஆனா முசாஃபிருன் லில் உம்ரா, உம்ராவை நிறைவேற்றுவதற்காக அல்லது உம்ராவிற்காக நான் பயணம் செய்கின்றேன். அந்த நீங்க அன முசாஃபிருன் லில் உம்ரத்தி ஐலன், நானும் உம்ராவுக்கு பயணம் செய்கின்றேன், நானும் உம்ராவிற்காக பயணம் செய்கின்றேன். சரியா? நானும் கூட என்று சொல்ல வேணும். நானும் கூடத்தான் உம்ராவுக்கு பயணம் செய்கின்றேன். சரி. கம் யௌமன் சதபகா ஃபீ மக்கா, மக்காவில நீங்க எத்தனை நாள் தங்கி இருப்பீங்க? கம் யோமன் எத்தனை நாட்கள். இப்ப யோம் என்ற சொல் ஒருமையில வந்திருந்தாலும் நாங்க மொழிபெயர்க்கிற சந்தர்ப்பத்துல கம் யோமன் எத்தனை நாட்கள் என்றுதான் மொழிபெயர்க்க வேண்டும். கம் யோமன் எத்தனை நாட்கள், சதபுகா நீங்க தங்கி இருப்பீங்க. சரியா? சதபுகா நீங்க தங்கி இருப்பீங்க. ஃபீ மக்கா மக்காவில. அப்ப நீங்க
மக்காவில எத்தனை நாட்கள் தங்கி இருப்பீங்க? சாபகா 10 ஐயாமின் தக்ரீபன். 10 நாட்கள் தங்கியிருப்பேன். நான் 10 நாட்கள் நான் தங்குவேன். ரைட், நான் 10 நாட்கள் தங்கி இருப்பேன். ஏன்னா தக்ரீபன் என்ற கருத்து என்ன? தக்ரீபன் தங்கியிருப்பேன். இல்ல, தக்ரீபன் கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட. வெரி குட். ஓகே, கிட்டத்தட்ட. ரைட், கிட்டத்தட்ட நான் 8 நாட்கள் தங்கி இருப்பேன். சரியா? சாபகா 10 ஐயாமின் தக்ரீபன். அப்ப தக்ரீபன் சொல் வந்து கிட்டத்தட்ட நகரத்துல வரும். கிட்டத்தட்ட. சுமார் எங்களுக்கு வருமா சார்? விலங்கல்ல, சுமார் எங்களுக்கு தக்ரீபன் சொல் வரும். சுமார், சுமாராக. சுமார் என்று சொல்லும். ஓகே, அந்த கிட்டத்தட்ட என்ற சொல்லுக்குரிய அதே கருத்து தான் சுமார் என்ற கருத்து. மேனா வகுப்புல எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கேட்டா, ஒருத்தர் வந்து கேட்கறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. அதையே நீங்க சுமாராக 20-30 பேர் இருக்கிறேன்னு சொல்ல மேலும் தானே. அப்ப கிட்டத்தட்ட என்ற சொல்லும் சுமாராக என்ற அந்த சொல்லும் ஒன்றுதான். ஏன்னா வித்தியாசமா இல்லை, ஒன்றுதான். ஓகே, அப்ப தக்ரீபன் என்ற சொல்லுக்கு நீங்க கிட்டத்தட்ட என்று சொல்ல பயன்படுத்த மேலும் அல்லது சுமாராக என்று சொல்ல பயன்படுத்த மேலும். ரைட், ஓகே. அப்ப சாபகா 10 ஐயாமின் தக்ரீபன், கிட்டத்தட்ட நான் 10 நாட்கள் தங்கி இருப்பேன். அப்ப இஸ்மாயில் சொல்றாரு, வான சாபகா, நான் தங்கி இருப்பேன் எத்தனை நாட்கள்? 8 ஐயாமின் தக்ரீபன். வெரி குட். கிட்டத்தட்ட 8 நாட்கள் நான் தங்கி இருப்பேன். சரியா? அப்ப லேசான ஒரு ஹிவார் உண்டு இல்லையா? விளங்கினா உங்களுக்கு? ஹிவார் விளங்கினா? ரைட், ஓகே. அப்ப இந்த காதிம் என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து சில நேரம் வந்தால் முசாஃபிர் என்ற சொல் வருமா? காதிம் என்ற வருபவன். நேரடியாக இப்ப ஜாஹிபுன் என்ற சொல் வந்தால் முசாஃபிர் என்றது வராது. இப்ப ஓகே, காதிமுன் ஜாஹிபுன், நான் செல்லக்கூடியவன். ஜாஹிபின் என்ற சொல் வரலாட்டு, முசாஃபிர் என்ற சொல் வரலாம். ஓகே, ரைட். அப்ப காதிமுன் வருபவன், முசாஃபிருன் பயணம் செய்யக்கூடியவன், பயணி என்ற கருத்துல வரும். ரைட். அடுத்தது நீங்க இதுல படிக்கிற புதிய சொற்களாக காதிம் என்ற சொல் காணப்படுகின்றது. அதே போல முசாஃபிர் தெரிந்திருக்கும். அதுக்கப்புறம் ஐவன், ஐவன் கருத்து TOO என்ற கருத்துல வாருது. சரியா? அதே போல சத்தபகா, நீ தங்கி இருப்பாய். சபகாண்டா நான் தங்கி இருப்பேன் என்று வாருது. அடுத்த தக்ரீபன் கருத்து கிட்டத்தட்ட, அன்னளவாக, சுமாராக, அப்ராக்சிமேட்லி, அந்த ஆங்கிலத்துல சொல்ற இல்லையா? ரைட், அந்த சொற்களை பயன்படுத்துறதா? ரைட். இதுலயும் பயிற்சிகள் இருக்குது, செஞ்சு கொண்டு வாங்க. நான் இதுல கொஞ்சம் ரிவிஷன் பார்க்கணும். இத கொஞ்சம் யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க? இன்ஷா அல்லாஹ் இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க பிள்ளைகள் வந்து இதுல வந்து பயிற்சி இருக்குது. தயவு செஞ்சு நீங்க பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வாங்கல. சரியா? நீங்க உங்களோட PDF இருக்குது, கையில புத்தகம் இல்லாவிட்டாலும் PDF டவுன்லோட் பண்ணி கேள்விகளை கொப்பியில எழுதி விடைகளையும் எழுதி கொண்டு வந்தா நல்ல. இந்த அந்த அரபு எழுத்து எழுதத்தான் உங்களுக்கு பரிச்சயமாகும். அடுத்து ஆசையோடு எழுதுங்க. அரபு மொழி என்ற அந்த மொழிய, குர்ஆனுடைய மொழிய, சுன்னாவின் மொழிய, வஹியின் மொழிய, சுவனத்தின் மொழிய ஆசையோட ஆர்வத்தோடு எழுதி பாருங்க. சும்மா அந்த உங்களுக்கு ஹத்துல் அரபு எழுத்து என்பது மிக அழகாக வரும். கொப்பியில் எழுதுங்க. 2-3 நிறப்பேனைகளை பயன்படுத்தி கேள்விக்கு ஒரு நிறப்பேனை, விடைக்கு ஒரு நிறப்பேனை என்று பயன்படுத்தி எழுதுங்க. நீங்களே கிளாஸுக்கு அந்த கொப்பி எடுத்துட்டு வாங்க. வார சந்தர்ப்பத்துல நாங்க டிஸ்கஷன் பண்ற நேரம் கொப்பியை திருத்துங்க, நீங்களே திருத்துங்க. அப்புறம் எல்லாமே சரியா இருந்தா நீங்களே உங்களுக்கு என்ன செய்யுங்க, இஸ்தார போடுங்க, இஸ்மேல் பேஸ் போடுங்க, மும்தாஸ் என்று போடுங்க, எக்ஸலன் போடுங்க, என்னமாலும் போட்டு கொள்ளுங்க. நீங்க அவ்வளோ போடுங்க. சரியா? கட்டாயமாக பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வாங்க. ரைட், ஓகே. ரைட், இந்த பயிற்சிகளும் ரைட் செய்யுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. ரைட், ஏதாவது டவுட் இருக்கிறண்டா நம்பர் இருக்குது, கேட்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ரைட், ஓகே. நாங்கள் இதையும் பார்த்துட்டு வகுப்பை முடிப்போமே. ரைட், ஓகே. அப்பதான் உங்களுக்கு அடுத்த பயிற்சியையும் செஞ்சு கொண்டு வரலாமேனா. தேவைப்பட்டா நாங்கள் இடையில 7 மண்டா வகுப்புகளை போடுவோம். கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறதால வகுப்புகளை போட்டுக்கொள்றது சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. ஓகே. அஹ்மத் மின் மாலேசியா. அஹ்மத் மின் மாலேசியா. மாலேசியாண்டா எங்க?
மலேசியா. மலேசியா. ரைட். அஹ்மத் மலேசியாவிலிருந்து வருபவன் அல்லது அஹ்மத் மலேசியாவிலிருந்து வருபவன். அதுதான் கருத்தா. அஹ்மத் இன் மலேசியா. இப்ப நேரடியாக நாங்க மொழிபெயர்த்தால் தொக்கி நிக்குது. அஹ்மத் மலேசியாவில் இருந்து என்று நிக்குது. அப்ப நாங்க தான் ஏதாவது ஒரு சொல்ல போடணும். ஆனா அஹ்மத் மலேசியாவிலிருந்து மலேசியாவை சேர்ந்தவன். மலேசியாவை சேர்ந்தவன் என்று சொல்ல மேலும். இப்ப உதாரணமாக அனமி ஸ்ரீலங்கா, நான் இலங்கையிலிருந்து வருபவன் என்று சொல்ல மேலும், அல்லது நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவன் என்று சொல்ல மேலும். அஹ்மத் மின் மலேசியா. வஹுவ முசாஃபிர். இப்ப படித்த சொற்கள் நிறைய வரும் பாருங்க. வஹுவ முசாஃபிர், அவன் ஒரு பயணி. இலா மக்கத்தல் முக்கர்ரமா லில் உம்ரா. மக்காண்டா தெரியும், முக்கர்ரமாண்டா மக்கா முக்கரமான சொல்ல மேலும். ஆனா முக்கரமான சங்கை மிக்க, என்ன சங்கை மிக்க. அவன் சங்கை மிக்க மக்காவுக்கு பயணம் செய்கின்றான். எதற்காக? லில் உம்ரா, உம்ரா செய்வதற்காக. ரைட். அப்ப வஹுவ முசாஃபிருன் இலா மக்கத்தல் முக்கர்ரமா லில் உம்ரா, அவன் சங்கை மிக்க மக்காவுக்கு உம்ராவிற்காக பயணம் செய்கின்றான். ரைட். வசல அஹ்மத், அஹ்மத் வந்தடைந்தான். வசல என்ற கருத்து என்ன? வந்தடைந்தான். தெரியலாட்டி நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வந்தடைந்தான், சென்றடைந்தான். ஓகே, சென்றடைந்தான் என்ற சொல்ல பயன்படுத்துறது மிச்சம் குறைவு. வந்தடைந்தான். ஓகே, நீங்க சென்றடைந்தான் படிச்சுக்கிறீங்களா? ஓகே, சரி. ஓகே, நாங்க மொழிபெயர்த்து பார்ப்போம். ரெண்டு மாதிரி சொல்லி பார்ப்போமே. ரைட், ரெண்டும் ஓகேயாக இருக்கும் பெரும்பாலும். வசல் அஹ்மத், சரியா, அடைந்தான் கருத்து உண்மையிலே. சரியா, வசல் என்றா அடைந்தான், ரீச் ஆகுற. அது வந்தா பெய்தானதை பார்ப்போம். ரைட். வசல் அஹ்மத் முபக்கிரன், நேரகாலத்தோடு, இலல் மத்தார், விமான நிலையத்திற்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி சொல்லி பார்ப்போமே. வசல் அஹ்மத் முபக்கிரன் இலல் மத்தாரி. அஹ்மத் நேரகாலத்தோடு விமான நிலையத்துக்கு சென்றடைந்தான். ஓகே, நான் சொன்ன மாதிரி வசல அஹ்மத் முபக்கிரன் இலல் மத்தாரி, அஹ்மத் நேரகாலத்தோடு விமான நிலையத்திற்கு வந்தடைந்தான். ரெண்டுலயும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குதா? இல்ல, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். வந்தடைந்தான், சென்றடைந்தான், எப்படியோ அடைந்தான். வசல என்றா ரீச் ஆகுற. சரியா, அது சென்றா வந்தா என்றது பிரச்சனை இல்லை, அடைந்தான், ரீச் ஆகுற. சரியா, அப்ப அஹ்மத் நேரகாலத்தோடு விமான நிலையத்துக்கு சென்றடைந்தான் அல்லது வந்தடைந்தான். ஓகே, ஒவ்வொருத்தரும் பெரும்பாலும் ஒவ்வொரு மாதிரி பாடமாக்கி இருப்பீங்கன்னா, வசலேண்டா வந்தடைந்தான் ஒரு சாரார், மற்றும் ஒரு சாரார் சென்றடைந்தான். ரைட். அத்வாயிரத்து முத்தஅஹிரா, விமானம் தாமதமாகியது. ஓகே, இன்ஷா அல்லாஹ். நக்கீரா மாரிஃபா கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல வழங்கப்படுத்துவீங்களா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். நக்கீரா மாரிஃபா என்ன? ரைட், ஓகே, ரைட், பார்ப்போம். அத்தாயிரத்து முத்தஅஹிரா, விமானம் தாமதமாகியது. விமானம் என்ன செய்யுது? தாமதமாகியது. அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம், அந்த முத்தஅஹிர்னு சொல்ல பார்த்தோம், முபக்கிர் முத்தஅஹிர். அப்ப அத்தாயிரா என்றா விமானம், மத்தார் என்றா விமான நிலையம், அத்தாயிரத்து என்றா விமானம். அப்ப அத்தாயிரத்து முத்தஅஹிரத்துன், விமானம் தாமதமாகியது. ذهب அஹ்மத் இலா இஸ்திராஹத்தில் மத்தாரி, அஹ்மத் சென்றான், அஹ்மத் போனான். இலா இஸ்திராஹத்தில் மத்தார், அப்படி என்ன கருத்து? என்ன? விமான மண்டபம். விமான மண்டபம் வேற. சாலத்துல் மத்தார் விமான மண்டபம், ரெஸ்ட் எடுக்கிற ரூம். ஏதாவது சொல்ல நுடுபட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இஸ்திராஹத்தில் மத்தாரண்டா கருத்தீங்கன்னா இல்ல இஸ்திராஹண்டா ரெஸ்ட் எடுக்கிற ஓய்வெடுக்கிற. விமான நிலையத்துல ஓய்வெடுக்கிற பகுதி ஒன்று இருக்கிறதானே, அதுதான் இஸ்திராஹத்துல் மத்தார் என்று சொல்றேன். சரியா? அப்ப அஹ்மத் விமான நிலையத்தில் ஓய்வெடுக்கும் பகுதிக்கு சென்றான். சரியா? நான் நினைக்கிற மாதிரிக்கு ஏதாவது ஒரு சொல்லொன்று மிஸ் ஆகிக்குதுன்றதுதான் அர்த்தம். ஆனாலும் பரவாயில்ல. ذهب அஹ்மத் இலா இஸ்திராஹத்தில் மத்தார், அந்த கருத்து என்ன தெரியுமா? விமான நிலையத்தில் ஓய்வெடுக்கும் பகுதிக்கு அஹ்மத் சென்றான். ஓய்வறைக்கு அல்லது ஓய்வெடுக்கும் பகுதிக்கு அஹ்மத் சென்றான். சரியா? விளங்கினா?
விளங்கினா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே. வஜலச அமர்ந்தான். சரியா, அஹ்மத் அமர்ந்தான். யன்தலிரு எதிர்பார்த்தவனாக. வெரி குட். இன்தலர என்ன கருத்து? காத்திருந்தான். இன்தலர எழுதிக் கொள்ளுங்கள. இன்தலர காத்திருந்தான். ஜலச யன்தலிரு வந்தா காத்திருந்தவனாக அமர்ந்தான். எதை காத்திருந்தவனாக? அத்தாயிரத்த விமானத்தை. அப்ப ஜலச யன்தலிரு அத்தாயிரத்த விமானை காத்திருந்தவனாக உட்கார்ந்தான். அந்த விமானம் அல் காதிமத மின் ஜித்தா அல்லது ஜத்தா. ஓகே, ஜித்தாவிலிருந்து வருகின்ற. அல் காதிமா சிபத்தாக வந்திருக்குது. தாயிரா என்ற சொல்லுக்குரிய பண்பு சொல்லாக வந்திருக்குது அல் காதிமா என்ற சொல். ஜித்தாவிலிருந்து வருகின்ற விமானத்தை எதிர்பார்த்தவனாக அமர்ந்தான். அஹ்மத் இலா இஸ்திராஹத்தில் மத்தார். அஹ்மத் விமான நிலையத்தின் ஓய்வெடுக்கும் பகுதிக்கு சென்றான். வஜலஸ யன்தலிரு தாயிரத்தல் காதிமத மின் ஜித்தா. ஜித்தாவிலிருந்து வருகின்ற விமானத்தை காத்திருந்தவனாக அல்லது எதிர்பார்த்தவனாக அமர்ந்தான், உட்கார்ந்தான். ரைட், விளங்கினா? முதலாவது பந்தி. யாருக்காவது விளங்காத ஏதாவது வரிகள் இருக்கிறான்னு பாருங்க. இல்லதானே? ரைட், ஓகே. வசலத்தி தாயிரத்து வல்லான. சரியா, வசலத்தி தாயிரத்து வல்லான். வசலத் இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் மொழிபெயர்த்து பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி அத்தாயிரண்டா விமானம், அல்லானண்டா தற்போது. அப்ப விமானம் தற்போது சென்றடைந்ததா வந்தடைந்ததா? வந்தடைந்தது இல்லையா? ஓகே, இப்ப இதை கொஞ்சம் ஓரளவு சமாளிக்கணுமா இருந்தாலும் இந்த இடத்துல வந்தடைந்தது என்றுதான் வரும். சென்றடைந்தது அப்படி நானும் பாடமாக்கி இல்ல. ஓகே, அப்ப நீங்களும் பெரும்பாலும் அப்படி பாடமாக்கி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, வசலத்தி தாயிரத்து வல்லான், தற்போது விமானம் சென்றடைந்தது என்பது பொருத்தமானதாக இல்லை. எனவே வந்தடைந்தது என்றே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொண்டா நல்ல. ரைட், வந்தடைந்தது விமானம் தற்போது வந்தடைந்தது. ரைட், அல் ஆனா தற்போது. இருத்ததா அஹ்மத், அஹ்மத் அணிந்தான். இருத்ததா அந்த கருத்து லபிச. இருத்ததா லபிச அணிந்தான் அஹ்மத். மலாபிசல் இஹ்ராம், இஹ்ராமுக்குரிய ஆடைகளை அஹ்மத் அணிந்தான். மல்பசுன் ஆடை, மலாபிஸ் ஆடைகள். மல்பஸ் என்ற சொல்லுக்குரிய பன்மை சொல்தான் மலாபிஸ். அப்ப இருத்ததா அஹ்மத், அஹ்மத் அணிந்தான். மலாபிசல் இஹ்ராம், இஹ்ராமுக்குரிய ஆடைகளை அஹ்மத் அணிந்தான். வஅஸ்ரஅ இலா தாயிரா, விமானத்துக்கு விரைந்தான். அஸ்ரஅ என்ற கருத்து விரைந்தான். அஸ்ரஅ இலா தாயிரா, விமானத்துக்கு அஹ்மத் விரைந்தான். ரகிப அஹ்மத் அத்தாயிரத்த, அஹ்மத் விமானத்தில் ஏறினான். இந்த விமானத்தில் வரக்குள்ள பீய போடுறில்ல. ரகிப என்ற சொல்லுக்கு பீ என்ற இடைச்சொல் வராது, ஹர்ஃப் ஜர் வராது. இப்ப தஹல என்ற சொல்லுக்கு இலா என்று வராது. இப்ப உதாரணமாக நான் வகுப்பறைக்குள் நுழைந்தேன். தஹல்து அல் ஃபஸ்ல, தஹல்து இலல் ஃபஸ்ல என்று சொல்றில்ல. தஹல்துல் ஃபஸ்ல, நான் வகுப்பறைக்குள் நுழைந்தேன். சரியா, அப்ப நான் இலான்னு சொல்ல ஹர்ஃப் ஜர் என்ன செய்யறதில்ல, பயன்படுத்துறது இல்லை. அது மாதிரிதான் ரகிப என்ன சொல் வந்தால் ஏறினான், அஹ்மத் ஏறினான். அத்தாயிரத்த விமானத்தில் என்று நாங்க மொழிபெயர்த்தாலும் அரபு மொழியில பி என்ற ஹர்ஃப் ஜர்ர இடைச்சொல்ல நாங்க போடுறில்ல. ரகிப அஹ்மத் ஃபித்தாயிரான்னு சொல்றது இல்லை. ரகிப அஹ்மத் அத்தாயிரத்த, அஹ்மத் விமானத்தில் ஏறினான். வஜலச அமர்ந்தான், ஜலச அமர்ந்தான். பில் குர்பி மினன் நாஃபிதா, ஜன்னலுக்கு அருகில். வெரி குட், ஓகே. பில் குர்பி மின், பில் குர்பி மின் என்ற அப்படியே மொழிபெயர்க்கிறது சமீபமாக, அருகில் என்ற கருத்துல வரும். அருகில், பில் குர்பி மின் என்ற கருத்து என்ன? அருகில். ஓகே, விளங்குறா? பில் குர்பி மின் என்ற சொல்ல நாங்க அப்படியே மொழிபெயர்ப்போம். விளங்குதா? பில் குர்பி மின், மின். ரைட், பில் குர்பி மின் அந்த அருகில். ஓகே, மினன் நாஃபிதா, ஜன்னலுக்கு அருகில் அவன் அமர்ந்தான். சும்ம பிறகு ஃபதஹல் முஸ்ஹஃப, முஸ்ஹஃபை திறந்தான், குர்ஆன் பிரதியை திறந்தான். லியக்ரஅ, ஓதுவதற்காக. லியக்ரஅ, எதை ஓதுவதற்காக? அல் குர்ஆனல் கரீம், சங்கை மிக்க குர்ஆனை ஓதுவதற்காக முஸ்ஹஃபை திறந்தான். ஓகே, வஸலத்தி தாயிரத்துல்லான்,
தற்போது விமானம் வந்தடைந்தது. இர்ததா அஹ்மத் மலாபிசல் இஹ்ராம், அஹ்மத் இஹ்ராமுக்குரிய ஆடைகளை அணிந்தான். வஸ்ரா இல தாயிரா, அவன் விமானத்துக்கு விரைந்து சென்றான். ரகிப அஹ்மத் அத்தாயிரத, அஹ்மத் விமானத்தில் ஏறினான். வஜலஸ பில் குர்பி மினன் நாஃபிதா, ஜன்னலுக்கு சமீபமாக அல்லது ஜன்னலுக்கு அருகில் அவன் அமர்ந்தான். சும்ம ஃபதஹல் முஸ்ஹஃப லியக்ரா அல் குர்ஆனல் கரீம், பிறகு சங்கை மிக்க குர்ஆனை ஓதுவதற்காக முஸ்ஹஃபை அல்லது குர்ஆன் பிரதியை திறந்தான். அத்தாயிரத்து விமானம், ததீருல் ஆன தற்போது பறக்கின்றது, பறந்தது. தார யதீரு ததீரு, அப்ப அத்தாயிரத்து ததீருல் ஆன் தற்போது விமானம் பறக்கின்றது. ஃபௌக மத்தாரி ஜித்தா, விமான நிலையத்திற்கு மேலால் தற்போது விமானம் பறக்கின்றது. விமான ஜித்தா விமான நிலையத்துக்கு மேலால் தற்போது விமானம் பறக்கின்றது. சும்ம பிறகு தஹ்பிது பிஸலாம், பாதுகாப்பாக என்ன இறங்குகிறது. தரை இறங்குகிறது. ஹபத்த, ஹபத் என்ன தரை இறங்கியது. இப்ப தார என்ன பறந்தது, ஹபத்த என்ன தரை இறங்கியது. அப்ப சும்ம தஹ்பிது பிஸலாம், பிறகு பாதுகாப்பாக தரை இறங்குகிறது. யன்சிலு அஹ்மத் மினத்தாயிரா, நசல என்றா இறங்கினான். அப்ப யன்சிலு இறங்குகின்றான், அஹ்மத் அஹ்மத் இறங்குகிறான். மினத்தாயிரா விமானத்திலிருந்து அஹ்மத் இறங்குகிறான். சும்ம யஹ்மிலு ஹகீபத்தஹு, பிறகு தன்னுடைய பையை அவன் சுமக்கின்றான். வயுஸ்ரிஉ விரைகின்றான். அஸ்ரா என்றா விரைந்தான். யுஸ்ரிஉ என்ற கருத்து விரைகின்றான். இலா சாலத்தில் மத்தார், விமான நிலைய மண்டபத்துக்கு அவன் விரைகின்றான். வரவேற்பு மண்டபம் என்று சொல்ல, மேலும் சாலா என்று சொல்ல சரியா. இப்ப சாலத்துல் மத்தார் என்பது என்ன, விமான நிலைய மண்டபம். சாலான கருத்து நேரடி கருத்து என்ன, மண்டபம். அது வரவேற்பு மண்டபம் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. விமான நிலைய மண்டபத்துக்கு அவன் விரைகின்றான். சரியா, விளங்கினா அவனுக்கு இது? ஓகே. அப்ப நீங்க கொஞ்சம் பாருங்க பார்க்க, இந்த 3 பந்தியையும். ஏதாவது விளங்காத இடம் இருந்தா அல்லது விளங்காத சொல் இருந்தா கேளுங்க பார்க்க. இல்ல சார், கிளியர். கிளியரானா? ஹைர், வெரி குட். ஓகே, சரி. அப்ப நாங்க இந்த பாடத்தையும் பார்த்தோம். என்ன, அப்ப இதுலயும் வரக்கூடிய பயிற்சிகள் இருக்குது இல்லையா. இதுல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த வாக்கிய அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கூடிக்கொண்டு போகுது. அப்ப இதுல வரக்கூடிய பயிற்சிகளையும் நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. சரியா? ரைட், ஓகே. ஏதாவது கேட்கறதுக்கிறா? என்சில் வந்தா இறங்குகிறான். நசல, நசல என்றா இறங்கினான். சரியா, நசல என்ன கருத்து என்ன, இறங்கினான். என்சில் வந்தா கருத்து இறங்குகிறான். இப்ப சும்மா என்சில் அஹ்மத், பிறகு அஹ்மத் இறங்குகிறான் என்று வர இல்லையா. பாப்போம் பார்க்க. ரைட், என்சில் அஹ்மத், அஹ்மத் இறங்குகிறான். மினத்தாயிரா விமானத்தில் இருந்து. ரைட், எதுவும் டவுட் இருக்குதா வேற? சார், ஃபௌக் மீனிங்? ஃபௌக் என்ற மகள் மேலே, மேலே மேலே. ஃபௌக் என்ற மேலே, தஹ்த என்ற கீழே. ஃபௌக் என்ற மேலே, தஹ்த என்ற கீழே. ஓகே, லாஸ்ட் இயர்ட பேப்பர் வந்து இல்லை, யாருக்கிட்டையுமே இல்லை. என்ன பேப்பர்ல தானே விட எழுதி கொடுக்கறது. இப்போ இதுவரைக்கும் அந்த பேப்பரை கேட்டு தான் இருக்கிறோம். யாரும் எல்லாரும் பேப்பர் இல்லைம்மா. சரியா? சரி சார், ஆனா இந்த முறை அரபிக் பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி சொன்னாங்க. நானும் பார்க்கலம்மா, எப்படியோ தெரியாது. அரபிக் பேப்பர் எப்படி, அரபிக் பேப்பரா கஷ்டமாமா? ஏயோ தெரியாது. நாங்க பிரச்சனை இல்லை, பாப்போமே. பேப்பர் கிடைச்சா இன்ஷால்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? தஹ்பீத் வண்டா அம்மானி மகள், தஹ்பீத் வண்டா தரை இறங்குகிறது. ஹபத் என்றா தரை இறங்கியது. நான் அந்த சொல் எழுதி காட்டவா? பாருங்க, ஹபத். ரைட்,
நீங்க எழுதி கொண்டாலும் பரவாயில்ல. ஹ ஹ ரைட் ப த அந்த கருத்து தரை இறங்கியது. அப்ப இட நிகழ்கால வினைச்சொல் தான் வரும் யஹ்பிது, தரை இறங்குகிறது என்று வர யஹ்பிது. சரியா? ஓகே, யஹ்பிது. இது பெண்பால் இருக்கிறதால சாயிரா என்பது பெண்பால் தானே, எனவே தான் தஹ்பித்து ஒன்று வந்திருக்குது, தரை இறங்குகிறது. சும்ம தஹ்பித்து, பிறகு தரை இறங்குகிறது, பிசலாம் பாதுகாப்பாக, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பாக தரை இறங்குகிறது அந்த கருத்துல வரும். அமைதியாகவா? இல்ல இல்ல, அது பொருத்தம் இல்லை. ஏன்னா அமைதியாக தரையிறங்குகிறது அது வராதுமா, அப்படி அப்படி வராது. பாதுகாப்பாக எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம, சரியா, ஆபத்துகளும் இல்லாம பாதுகாப்பாக தரையிறங்குகிறது. இப்ப நீங்க அந்த சலாத்தை வச்சு யோசிக்கிறீங்களோ தெரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், ரைட்? அந்த இல்லையா? ரைட். பாதுகாப்பாக, அது அமைதியாகன்றது என்ன, எந்த விதமான சிக்கலும் இல்லாம தரையிறங்குறது தான் அந்த பிசலாம் என்ன சொல் குறிக்குது. ரைட். வேற என்ன, வேற எதுவும் இல்லையா டவுட்? ஹைர், இல்லாட்டி நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வகுப்பை நிறைவு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் நான் முடியுமா இருந்தா வெள்ளிக்கிழமை சரி ஒரு கிளாஸ் மேலதிகமா செய்ய பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். ஏண்டா இது ஒரு பெரிய பாடப்பரப்பு என்றபடியால இப்பதான் நாங்க 15ஆம் பக்கத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாங்க வேகமாக படிக்க வேண்டி இருக்கிறோம். கட்டாயமாக நீங்க பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஓகே, வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம்.